என்ன நேத்து புலம்பிட்டு இருந்த? என்ன மேட்ரு? ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒரு சின்ன பிரச்சனை ப்ரோ. பெரிய பிரச்சனை ப்ரோ. அது ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா? இல்ல ப்ரோ, லவ் ஃபெயிலியர் ப்ரோ. யாருக்கு? எனக்கு ப்ரோ. சரி, அதனால இல்ல, நேத்து கொஞ்சம் ஒஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைட் வேற எங்க புலம்புறதுன்னு தெரியாம ட்விட்டர்ல போட்டேன். லவ் ஃபெயிலியர்னா என்ன? என்னாச்சு? ஏன் பிரேக்கப்பா இல்ல? பிரேக்கப்லாம் இல்ல ப்ரோ, ஒன் சைடு லவ் ப்ரோ. அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு ப்ரோ. பியூர் அந்த பொண்ணு ஒன் சைடு லவ்வா? அவனுக்கு தெரியாதுங்க. அவன் ஆல்ரெடி 3 லவ் ஓட்டிட்டு இருக்கனால அவனுக்கு எல்லாமே எல்லாரும் ஐயப்பன் மாதிரி இருப்பாங்களா புரியல. ஒன் சைடு லவ்க்கு என்ன ஃபீல் பண்ண போறீங்க ப்ரோ? அந்த பொண்ணு 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ப்ரோ? அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுக்கு தெரியுமா நீ லவ் பண்றேன்னு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ப்ரோ, அதனால தான் நம்மள கட் பண்ணி தெரியாது தானே, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னா எப்படி? நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டா மட்டும் தான் பாத்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, நீ லவ் பண்றேன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னேன்னு கேக்குறேன். இல்ல, நானும் சொல்ல ப்ரோ, அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க. சொல்லவே இல்லையா? ஆமா ப்ரோ, நான் நினைச்சேன் என்னை விட அந்த பொண்ணுக்கு நல்ல ஆள் கிடைக்கும்னு நினைச்சேன். ஓகே, அதுக்கப்புறம் அது ஃபீல் பண்ற நீ? அதான் எனக்கே தெரியல ப்ரோ. அந்த பொண்ணு நல்லா இருந்தா சரி, நல்லா தான் இருக்குன்னு என்ன சொல்றாங்க. பட் இருந்தாலும் நேத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. சாரி ப்ரோ, பப்ளிக்ல போஸ்ட் பண்ணேன். கார்த்திக் ப்ரோ, இதுக்கு ஃபீல் பண்றதுக்கு சம்பந்தமே இல்ல. அதுக்கு ஃபீல் பண்றதுல ஒண்ணுமே இல்ல. உனக்கு என்ன விஷயம்? சொல்லிருந்து வேணான்னு சொல்லினா பரவாயில்ல, லவ்வே சொல்லாம நீ லவ் பண்ற பொண்ணே விட்டுட்டு போயிருது. இப்ப அதையா கல்யாணம் பண்ணாலுமே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப எதுக்கெல்லாம் தான் ஃபீல் பண்றது ஒரு மனுஷன்? ஒரு ஆம்பளை எதுக்கு தான் ஃபீல் பண்றது சொல்லுங்க? அந்த பொண்ணு நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன். நீ லவ் பண்ணிருக்க, நீ சொன்னியா அந்த பொண்ணுகிட்ட? நீ லவ் பண்ணி சொல்லியிருந்தா கூட, லவ் ஓகே இருந்தா கூட, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விட்டு போறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அது நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா கூட அதுக்கப்புறம் விட்டு போறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஓகே, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, பிடிச்சிருக்கு, போதும், அப்படித்தானே பாக்கணும். அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி நேத்து வந்து இது ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம்னே தெரியல, எதுக்கு இவ்வளவு ஃபீலிங்? அப்படிலாம் பார்த்தா நான் எப்பயே செத்துருக்கேன் சிட்டி. ப்ரோ, வாழ்க்கையில இது ஐயப்பனோட 4வது ஜென்மத்தை வாழ்ந்துட்டு இருக்கான் ஐயப்பெல்லாம். எல்லாரும் அந்த ஸ்பீட்ல போக முடியுமா? விஜய் வந்து 600 கோடி அடிச்சுட்டா எல்லாரும் அப்படி போக முடியுமா? சில பேர் 10 கோடி 5 கோடி அப்படிதான் இருப்பாங்க. கார்த்திக் ப்ரோ, என்னைக்காச்சும் ஒரு நாள் சிட்டி ஏதாவது பண்ணிக்க போறான், அப்புறம் உங்களையும் ஐயப்பனே தூக்கி தான் உள்ள வைக்க போறாங்க. இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டேன். இது பண்ணிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்ல. இவனுக்கே ஒரு 2 வருஷம் கழிச்சு நினைச்சு பார்த்தா காமெடியா இருக்கும். ஐயோ ரொம்ப கேவலமா இருக்கே இதெல்லாம். வெளில கிரிஞ்சா இருக்கும் ப்ரோ நினைச்சு பார்த்தா. கிரிஞ்ச ஸ்டைல்ல சொன்னோன்னா கிரிஞ்சி 2K கிட்ஸோட ஸ்டைல்ல இல்லை கிரிஞ்சா இருக்கும். 2 வருஷம் கழிச்சு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்டா கிரிஞ்சு பண்ற அப்படிமானுங்க கூட இருக்கவங்களே. இதுதான் அந்த பொண்ணு நான் ரொம்ப டீப்பா லவ் பண்ணேன் ப்ரோ, அதான் அப்படி போட்டேன். சேர்றா அப்படி என்னப்ப நம்ம இப்ப என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியும்? சிட்டி 2K கேட்டுத நீ இதே முரளி மாதிரி இன்னும் சொல்லாமே இருந்திருக்கு லவ் ப்ரோ. அந்த பொண்ணு வேற லெவல் ப்ரோ, நம்மளாம் டுபாக்கர் ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ, இதை பத்தி பேச வேணாம், விட்டுருங்க, மக்களுக்கு போர் அடிச்சிடும். போர் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சரி ஓகே, அடுத்து அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அடுத்த மீன்ஸ் லைஃப் அடுத்த பொண்ணுன்னு இல்லை, அடுத்த நம்ம வேலையை பார்க்கணும்னு போயிட்டே இருக்கணும். ஐயப்ப மாதிரி அடுத்த பொண்ணு பார்க்கக்கூடாது. ஐயோ இந்த பொண்ணு போயிடுச்சா அடுத்த பொண்ணு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போகாதீங்க ப்ரோ. வாழ்க்கை ப்ரோ, நான் ஒன் சைடு தான் லவ் பண்ணேன், மத்த எந்த பொண்ணு நான் பார்த்தது இல்லை ப்ரோ. அவ்வளவு டீப்பா லவ் பண்ணேன் ப்ரோ. சரி விடுங்க சார். சரி, நீ டீப்பா லவ் பண்ணு, குழி தோண்டி லவ் பண்ணு, என்ன பண்ணு, அது வந்து நடக்கல அப்படின்னா ஓகே, ஒரு நாள் 2 நாள் ஃபீல் பண்ணா அதுக்கப்புறம் மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிட வேண்டியதுதான். சாரி ப்ரோ, நான் கடைசியில ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன்.
அது எப்படி ப்ரோ 5 வருஷம் லவ் பண்ணிட்டு ஒரு நாள் 2 நாள்ல மறக்க முடியும்? சிட்டி ஒன் சைடு லவ் ஏன்டா ஃபீல் இது பண்றீங்க? ஒரு நாள் 2 நாள்ல மறக்கிறதுக்கு ஃபீல் நினைச்சா மட்டும்தான் அது மறக்கவே ஒரு 6 மாசம் ஆகும். நீ மறக்கணும்னு நினைச்சாதான் அந்த முயற்சி எடுத்தாதான் 6 மாசம் ஆகும். அதை பண்றதுக்கு 6 மாசம் ஆகும். நீ இப்பயே வந்து சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அது என்னைக்குமே மாறாது. ப்ரோ ஒன் சைடுக்கே எப்படின்னா டபுள் சைடா இருந்தா என்ன பண்ணிருப்பான் அவன்? அந்த கூட்டத்துல இங்க 4-5 வருஷம் லவ் பண்ணி விட்டு போனதெல்லாம் வந்து கூட்டத்துல இருப்பாங்க ப்ரோ. நீங்க என்ன கார்த்தி, நேத்து டைம் பாஸ் கேட்டேன். கேட்கும்போது நடுவில் வந்து அண்ணாமலை வந்து கொஞ்சம் போலீஸ் மாதிரி நடந்துப்பாப்புல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சது வந்து அவர் முடியாது சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அப்ளிகேஷன் வச்சவர் யாரு? நம்ம ஜேஎஸ்கி கோபியன் தானே? இல்ல ப்ரோ, நேற்று நீங்க சொல்லும் போது எப்படி இருந்துச்சுன்னா, அவர் ஒரு படத்தை ஒண்ணு இருந்தது இல்ல, அதை வந்து பார்க்க கூப்பிட்டாப்புல. அவர் வரலன்னு சொன்ன உடனே அவர் தான் வந்து அண்ணாமலை கொஞ்சம் சரி ரைட் ஓகே. நேற்று நான் சொன்ன மூமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று நீங்க சொல்லியிருந்தீங்களே அந்த மூமெண்ட் தான் இப்ப சொன்னேன். எது? ஞாபகம் இருக்கு. நேற்று சொன்னது ஞாபகம் இருக்கு. ஆராய்ச்சி பண்ணாதீங்க, கருத்துக்களை மட்டும் கேட்டுக்கோங்க. பெருசா ஆராய்ச்சி இல்ல. நீங்க சொன்ன கருத்துக்கும் அவர் அந்த டைம்ல பிஹேவ் பண்ண ஜேஎஸ்கே பிஹேவ் பண்ணதுக்கும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா அவரு அந்த டைம்ல சங்கிகள் கூட்டுன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அது பார்க்க கூப்பிட்டாப்ல. இவர் இல்ல அதுக்கெல்லாம் வரலன்னா அவர் சொல்லிட்டு ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டாப்ல. ரிஜெக்ட் பண்ண உடனே இவர் அண்ணாமலை பத்தி ஒரு வீடியோல போட்டிருந்தாப்புல. அதனால கேட்டேன் உங்ககிட்ட. கரெக்டா? என்ன நியூஸ்? எனக்கு நியூஸ்லாம் ஏகச்சக்கமா வருது. எந்த நியூஸ் பாத்துங்க? இல்ல ஒரு நேத்தா வந்து நயனானேந்திரன் அவரை பத்தி பேசணும். 4 கோடி ரூபா யாரோ ஒருத்தங்க மாட்டி அவர் பேர சொல்லிட்டாப்ல. பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஆமாம்மா, ஏதோ பணம் எடுத்துருவாங்க மாட்டாது. ஆமா, அது நல்ல விஷயம் தானேங்க. பணம் செலவு பண்றாங்கல்ல. அப்ப என்ன தெரியுது? இதுல பணம் செலவு பண்றாங்கன்னு தெரியுது. இல்ல ப்ரோ, இப்ப அது பிரச்சனை இல்லை. இப்ப சீமானது எல்லாமே சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு ரத்து பண்ணுங்க, இல்ல இப்ப அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வாங்கி கத்தி கிடப்பாங்க. ஏங்க அது லீகலா அவங்க போய் ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் நிறைய வேலை இருக்கு. சரியா? பணம் சென்னையில மாட்டிருக்கு. அது அவன் லீகலா போய் ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் இருக்கு. சரி, அப்படி பார்த்தா வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ல யாருமே காசே கொடுக்கறது இல்லை. அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம யாருமே எல்லாருமே இப்போ கண்ணிலே பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஒன்று, இந்த மாட்டின 4 கோடி தான் வந்து தமிழ்நாட்டில் யூஸ் பண்ற காசா? அதெல்லாம் கிடையாது இல்லை. நான் சொல்றது பிஜேபி வந்து பணம் கொடுக்கவே மாட்டேறாங்களே அப்படின்றதுதான் நம்ம வருத்தம். அவ்வளவுதான். அவங்க செலவு பண்றாங்கன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் காசு கொடுப்பாங்களாம். இவங்க 2 பேரும் ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்களா? பிஜேபி மட்டும் காசே கொடுக்காம எலெக்ஷன் நிக்கணுமா? இல்ல ப்ரோ, அவர் மறந்துட்டாப்ல. அதான் நியூஸ்ல வந்துச்சு. அவர் மறுத்துட்டாரு. ஆமா, அவர் மறுத்துட்டாரு ப்ரோ. நான் சொல்றேன், நான் பிராக்டிக்கலா பேசுறேன். அவ்வளவுதான். லீகல் பாயிண்ட்டுக்குள்ள அவர் போவாரு. சரியா? அதாவது தனிப்பட்ட விருப்பம். புரியுது ப்ரோ. இல்ல கார்த்தி, அண்ணாமலை தானே சொல்லியிருந்தாப்புல இந்த எலெக்ஷனுக்கு அண்ணாமலைக்கு மட்டும் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலைக்கு மட்டும் சொல்லியிருந்தாரு. நான் கொடுக்க கோயம்புத்தூர்ல சொன்னாரு, ஏர்போர்ட்ல. நீங்க கேளுங்க. இல்ல சரி, மத்தவங்க யாரையா கேள்வி கேட்டிருக்கீங்களா? இவ்வளவு நியாயம் பேசுறீங்களா? யாரா கேள்வி கேட்டிருக்கீங்களா? இதை திமுக அதிமுகவை இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்களா? யாரா சொல்லியிருக்காங்களா நாங்க பணம் கொடுத்து ஓட்டு காசு வாங்குறோம், ஓட்டு காசு கொடுக்கணும்னு யாரா சொல்லியிருக்காங்களா? கொடுக்குறாங்களா ப்ரோ? சென்னையில பணம் மாட்டுது, திருநெல்வேலியில கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலைக்கு என்ன லிங்க் இருக்கு? இல்ல அவருக்கு லிங்க் கிடையாது. இல்ல அவர் சொல்லியிருந்தாப்புல, அவர் சார்ந்த கட்சி தானே இவரும், அதனால கொஸ்டின் பண்றாங்க. அவ்வளவுதான். என்ன கொஸ்டின்? எதுக்கு கொஸ்டின் பண்றீங்க நீங்க? என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு கொஸ்டின் பண்றதுக்கு? இல்ல நான் சொல்றது யாருக்கு என்ன கட்சி நீங்க அதை சொல்லுங்க. இல்ல இருங்க, சோசியல் மீடியால ஒரு கொஸ்டின் போயிட்டு இருக்குல்ல. இல்ல அது நீங்க கேட்கலாம், சோசியல் மீடியால என்ன வேணாலும் கேட்கலாமே. என்ன இருக்கு? என்ன வேணாலும் பேசலாம். ஓகே, நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க இல்லையா? நீங்க எந்த கட்சி சார்ந்து கேக்குறீங்கன்னு சொல்லுங்க, பதில் சொல்றேன். கட்சி சார்ந்து சொல்லல. ஏன்னா இன்னைக்கு இந்த கொஸ்டின் போயிட்டு இருக்கு, நான் உங்ககிட்ட கேட்கறேன்.
அதுக்கு நான் உங்களோட ரெஸ்பாண்ட் அதுதாங்க கேட்கறேன், அவ்வளவுதான். கேட்கலாங்க. இண்டிவிஜுவலா நம்ம யோசிக்கணும்ல. அதுக்கு முன்னாடி வந்து நம்மள ஏன்னா அடுத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு நீங்க முன்னாடி நம்மளே நீங்க கண்ணாடியில அக்சசிபிள், பார்க்கணும்ல. கரெக்ட் தான், நீங்க அதுக்கு அக்சசிபிள், தான் அதனால நானும் உங்கள்கிட்ட இந்த சொல்றேன். கேள்வி கேட்கிறோம். அதுக்கு தான் நானும் சொல்றேன். நம்மளே கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்துக்கணும்ல. ஓகே, இத்தனை நாள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எந்த எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்குது தமிழ்நாட்டில். காசை கொடுக்கலையா? பார்த்ததே கிடையாது. நம்ம கண்ணில் வந்து காசே பார்த்தது இல்லையா? என்னங்க இது அநியாயம்? எலெக்ஷனுக்கு காசெல்லாம் கொடுக்குறாங்களா? அதிர்ச்சி ஆயிட்டீங்களா இப்போ? காசை என்னங்க 4 கோடின்றாங்க, 4 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்களா எலெக்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? ஏதாவது கரெக்ட் தான். புதுசா இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல பட்டி போட்டு ஒரு எலெக்ஷன்ல வந்து பட்டி பட்டியா ரெடி பண்ணி ஆட்டை அடைக்கிற மாதிரி அடைச்சி அவங்களுக்கு பிரியாணி போட்டு காசை கொடுத்து எப்ப நடந்த எலெக்ஷன்? எப்பயோ நடந்தது இல்லை, 6 மாசம் முன்னாடி நடந்த எலெக்ஷன். அன்னைக்கு என்ன பேசுறீங்க யாராவது? அன்னைக்கு என்ன கரெக்ட் தான். என்ன பேசுறீங்க? இந்தியாவிலே ஆர்கே நகர் எலெக்ஷன் பத்தி என்ன பேசுறீங்க? நோட்டா கீழே கட்சின்னு உங்களுக்கு தெரியுது. ஆர்கே நகர் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பேச தெரியாது உங்களுக்கு. நீங்க நியாயம் பேசுறீங்களா? உங்களுக்கு என்னங்க அருகதை இருக்கு? ஃபர்ஸ்ட் எந்த கட்சிக்குமே பேசுற அருகதையே கிடையாது. நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப, பிஜேபி காசு செலவு பண்ணி தான் ஆகணும். பண்ணா நல்லது, அவ்வளவுதான். 3 கோடி இல்ல, 4 கோடி இல்ல, 40 கோடி செலவு பண்ணாலும் தப்பே கிடையாது. ஏன்னா இவங்க ஏமாத்துவாங்களாம், இவங்க ஃபோல் பே பண்ணுவாங்களாம். ஆனா அடுத்தவங்க மட்டும் நேர்மையா இருக்கணும். இங்க கரெக்ட் தான். பிரசாந்த் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல தான் அதிகமான எலெக்ஷனுக்கு செலவாகுது, அது கரெக்ட் தான், ஒத்துக்கணும் தான். சித்தனூர்ல அவர் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாருங்க. இப்ப நான் இன்னைக்கு இந்த நியூஸை பார்த்தா நம்பிக்கை வந்துருச்சு, கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாரு போல இருக்கு. எங்க திருநெல்வேலி சொல்றீங்களா? ஆமா, ஆமா, நெல்லையில அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஏன்னா டிஎம்கேல சரி ஏடிஎம்கேல சரி ரொம்ப வீக்கான கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க நெல்லையில. அங்க டிஎம்கே இல்ல, காங்கிரஸ் தான் நிக்குது. அதான் அந்த ஒரு ஏதோ ஒரு அவர் ஃபேஸ் பார்த்தேன், பட் பேர் ராபர்ட் ப்ரூஸ். நேத்து என்ன பிரச்சனை அந்த நியூஸ் 18ல பாத்தீங்களா? டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு ஏதாவது ஒரு அரங்கத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, சேனலை தூக்கி போட்டிருந்தாங்களே. ஆமா, திமுக காரர் ஒருத்தர் பேசும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பழைய அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பானுங்களே பிஜேபி காரனுங்க, நாம போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நினைச்சிட்டு உக்கார அப்படின்ட்டாரு. இவனுக்கு சும்மா இருப்பானுங்களா? இவனுக்கு தான் இப்போ ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டானுங்களே. எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சேர தூக்கி அடிச்சு அப்புறம் அவங்க அடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுல என்ன நல்ல விஷயம்னா, சினிமாக்காரங்க பார்த்தியா, விஜய் ரோஹிங் தியேட்டர்ல விஜய் ஃபேன்ஸ் எப்படி உடைச்சாங்க, அப்படி உடைச்சாங்க, இது பண்ணா சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இதுக்கு எவ்வளவு பரவாயில்லடா அப்படின்னு ஒரு கம்பாரிசன் வீடியோ நாங்க போட்டுக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏங்க நீங்க கம்பாரிசன் எல்லாமே தூக்கிட்டு வந்து பாஜக மேலேயே வைக்காதீங்க. அதுல டிஎம்கே தாங்க இருந்துச்சு, பாஜக எங்க இருந்துச்சு? டிஎம்கே சொல்றேன். நீங்க இங்க பாருங்க, திட்டி தான் ஆகணும், அடிச்சுதான் ஆகணும். சரியா? காசு கொடுத்தாகணும். இதுதான் அரசியல். இது புரியாம சும்மா வந்து நான் நியாயம் பேசுவேன், நீதி நியமனம் பேசுவேன் அப்படின்னா பேச முடியாது. இங்க அவன் 1000 கோடி செலவு பண்ணுவான், நான் 95 லட்சம் செலவு பண்ணிட்டு எலெக்ஷன் நிக்கணும்னா எப்படி நிக்க முடியும்? அந்த மாதிரி நிக்க முடியாது. அப்படி நின்றுட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும், டிராபிக் ராமசாமி மாதிரியும். 95 லட்சம்னா நீங்க சொல்றீங்க. 2019லயே 12,000 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கீங்க மொத்தம் பிஜேபிக்கு மட்டும். ஸோ எலெக்ஷன் காஸ்ட் 95 லட்சமா கரெக்டா செலவு பண்றாங்க எல்லாரும். 95 லட்சம் தான் செலவு பண்ணணும் ரூல் படி. ஆமாண்ணா, இப்ப 2019 வந்து நீங்க எவ்வளவு கிட்டத்தட்ட 10,000 கோடி கிட்டத்தட்ட செலவு பண்ணிருக்கீங்க மொத்தமா. இத்தனை 437 எங்க இருக்கு கணக்கு இருக்கு என்ன கணக்கு அது பண்ணிருப்பாங்க. இப்ப என்னங்க அந்த அநியாயமா இருக்கு? தமிழ்நாட்டுல எவ்வளவு பண்ணாங்க? இது என்னங்க அநியாயமா இருக்கு? மத்த கட்சியெல்லாம் செலவு பண்றது பிரச்சனையே கிடையாது, பிஜேபி பண்ணா மட்டும் தான் பிரச்சனையா? முதலிடத்துல இருக்குன்னு சொல்றேன், இது தப்புன்னு சொல்லல, முதலிடத்துல இருக்குன்னு சொல்ல வரேன். சென்ட்ரல் இதனால டாப் மோஸ்ட்ல இருக்கீங்க. சரி, அதனால சரி நம்ம ஸ்டேட்டுக்கு நீங்க சிவிங்கள சொல்றீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். இந்த கொஸ்டின்ல ஏன் வருதுன்னா ஓட்டுக்கு நாங்க பணம் கொடுக்க மாட்டோம், செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு பண்ணும்போது எந்த கட்சி வந்து ஓட்டு காசு கொடுக்குன்னு சொல்லிருக்கு? இல்ல, யாரும் சொல்லல. ஆனா நம்ம பிஜேபியில சொல்லும் போதுதான் அந்த கொஸ்டின் அடுத்து இந்த கேள்வி நிறைய வருது. அதனாலதான் கேக்குறாங்க எல்லாருமே. அதான் நீங்க எப்படின்னா கேள்வி கேட்டு, இப்ப எந்த கட்சி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரா நாங்க காசு கொடுத்து தான் ஓட்டு காசு வாங்கணும்னு சொல்லியிருக்காரா?
இல்ல அதிமுக அப்படின்னு சொல்லல. சொல்லியிருப்பாங்களா? ஆனா காசு கிடையாதுல்ல. கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு யாரும் சொல்லலையே. அவங்க யாருமே நம்ம காசு கமலஹாசன் என்ன சொன்னாரு? காசு வாங்குற உனக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. எந்த கட்சி போய் ஓட்டு கேட்கிறாரு இன்னைக்கு கமலஹாசன்? இங்க காசு வாங்குற உனக்கு கேக்குறது. உனக்கு ஒரு யோகிதையும் கிடையாதுடா அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு. யாருக்கு போய் ஓட்டு கேட்கிறாரு? சரிங்க, இங்க சினிமா சைடு வருவாங்க. இந்த வேட்டையன் எப்படி? ஏங்க சண்டைனா சண்டை தாங்க, சண்டைனா சண்டை தான், ஓகேவா? சண்டை வாங்க எல்லாம் ஏங்க மூஞ்சில தான் குத்தணும். இது 4 குத்துக்கு மேலே குத்தக்கூடாதுங்க, ரத்தம் வர மாதிரி குத்தக்கூடாதுங்க, ரூல்ஸ் எல்லாம் பேசு. ஆனால் அவன் வந்து எல்லாம் சண்டை அருவாள் வெட்டு வேல் கம்பு கடப்பாரை மிஷின் கன்லாம் தூக்கிட்டு வருவாங்க. நீங்கள் என்ன ப்ரோ, நீங்கள் என்ன கையில் தான் குத்தணும் ப்ரோ, அதுவும் மூஞ்சில மட்டும் தான் குத்தணும் ப்ரோ, பாக்ஸிங் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தா அர்த்தம். சண்டைனா சண்டை தான், எல்லாரும் சண்டை தான் பண்ணணும். இது எலெக்ஷன் இல்லை, அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாரும் எல்லாரும் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அதை பத்தி பேசலாம், நியாயம் பேசலாம். நான் டே ஒன்னு சொல்லிருக்கேன். நாமள சொன்னதில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. கோயம்புத்தூர்ல வேலுமணி காசு கொடுப்பாராம், திமுக காசு கொடுக்குமா, அவரை தோக்கறதுக்காக 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்களாம். இவர் மட்டும் போய் நின்றுட்டு எல்லாத்திட்டையும் வெயிலில் வந்து இந்த 100 டிகிரி வெயிலில் போய் நின்றுட்டு ஓட்டு கேட்டு ஜெயிக்கணுமா? என்ன இது நியாயம்? அது எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியல. அவரு எங்க போனாலும் ஹோட்டலுக்கு போனாலும் பேமெண்ட் பண்றாரு. ஆனா உங்க டேட்டா பர்த் சொல்லுங்கண்ணே, வருஷம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் மட்டும் பண்றது. அதுல ஏதாவது பின்னாடி ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன் பிகே நோட்ஸ்ல. அவங்களோட எப்ப பிறந்தீங்க? 1963. கரெக்டா அந்த அமௌண்ட் பண்றாரு. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டீ கடையில இருந்தப்போ அவர் ஒரு இயர் சொன்னாரு, அந்த அமௌண்ட் பண்றாப்லயே. ஏதாவது ஸ்ட்ராட்டஜி அதுல? ஒன்றும் இல்லைங்க, சும்மா அன்பளிப்பு, அவ்வளோதான். அதுக்கு ஒரு ரீசன் சொன்ன நல்லா இருந்துச்சு. பரவாயில்லங்க, எங்க கட்சிக்காரங்க வருவாங்க, டீ குடிப்பாங்க, செய்வாங்க, நல்லாதான் பேசுறாப்ல அந்த இதெல்லாம். அதெல்லாம் ஓகே தான். இப்போ நான் டீ குடிச்சிட்டு வந்து 1000 ரூபா அமிச்சிட்டேன், அண்ணா 1000 ரூபா அமிச்சிட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போறத விட, நீங்க எப்போ பிறந்தீங்க அவன்கிட்ட கேட்டு அந்த 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 வருஷத்தை கேட்டு அந்த வருஷம் ஆகும்போது அவன் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும்ல ஒரு விஷயம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. இதுல ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா வேட்டையன்னு ட்ரெய்லர் எப்போ வரும்? வேட்டையன் அக்டோபர் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 படம் இருக்கு லைக்காக்கு அக்டோபர்லயே. ஒன்று ஆயுத பூஜை, ஒன்று தீபாவளி. அடுத்து விடாமுயற்சி போடுவாங்களாண்ணே ரிலீஸ் டேட்டு? இப்போ 2 போட்டாங்க. ரெண்டுமே அக்டோபர்ல தானே வருது. தீபாவளி ஆயுத பூஜை ரெண்டுமே அக்டோபர்ல வருது. ஸோ விடாமுயற்சி வேட்டையன் அடுத்தடுத்து ரிலீஸாக இருக்கும். எது தீபாவளி எது ஆயுத பூஜைன்னு தெரில. அக்டோபர் 9th ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்கும் வேட்டையன். ஏன்னா புதன்கிழமை அன்னைக்குதான் ஆயுத பூஜை லீவ் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு சான்சஸ் இருக்கும். ஆமா, ஆயுத பூஜை ரிலீஸ்னா அப்படித்தான் ரிலீஸ் ஆகும். அதான் அக்டோபர் 9th ஸ்டார்ட் ஆகுது புதன்கிழமை, ஆயுத பூஜை லீவு. அப்ப அன்னைக்கு போனோம்னு நினைக்கிறேன். இந்த போன வருஷம் லியோ பண்ண மாதிரி கரெக்டா இருக்கும். நல்லா பாக்ஸர் நல்லா சூப்பரா அடிச்சிடலாம். ஆமா, கண்டிப்பா படம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகும். சோலோ ரிலீஸ் ஆலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கோட் எப்ப சொல்லியிருக்காங்க? கோட்டும் அந்த டைம்ல தாங்க. இது அக்டோபர் தான் நினைக்கிறீங்களா நீங்களும், இல்லாட்டி ஆகஸ்டா? இல்ல ஆகஸ்ட்ல இருந்து, ஆகஸ்ட்டுக்கும் புஷ்பா இருக்கு. ஆகஸ்ட் 15ல இருந்து அவங்க ரெடி தான். ஆகஸ்டா செப்டம்பர் அக்டோபரான்றது இன்னும் முடிவு பண்ணல. தீபாவளிக்குள்ள ஏதோ டேட், 4 டேட்ல ஏதோ டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்றதுதான். கங்குவா? கங்குவா இருந்தாங்க. கங்குவா வந்து ஆயுத பூஜையில ஒன்று தீபாவளி. ஏன்னா கார்த்திகை இது ஒரு பிரசாந்த் போட்டு வந்தாரு பார்த்தீங்களா, கண்ணு தெரியாத நம்ம தலைவருக்கு. இல்லை எப்படின்னா இறக்கமே இல்லாமல் போடுறாரு இப்படிலாம். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஓட்டுன்னு தெரிஞ்சு போடுறாருல்லண்ணா அப்படியா? அதான் டீசரே வந்துருச்சு அந்த படத்துக்கு. அப்புறம் அவன் நீங்க ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, அவன் லைக் பண்ணியிருந்தேன். டீசர்லயே ஒரு புக் படிக்கிற மாதிரி சீன் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து நார்மலா தாங்க கண்ணாடி போட்டு நிற்பாரு. அதுக்கப்புறம் தானே கடைசியா அந்த கூலிங் கிளாஸ் மாதிரி பிளாக் கலர் ஃப்ரேம் வந்து மாட்டுவாரு. ஆமா ஆமா ஆமாண்ணே. இதுல பேசி சொல்லிக்கிறது அடுத்து போஸ்ட் வர போட்டுக்கிறாரு.
நான்லாம் இதுல நேர்மையா சொல்லுவேன், நீங்க எப்படி ஓட்டுறீங்க வைக்கீங்க அப்படின்னு. கார்த்திக் ப்ரோ அந்த கார்த்தியோட 2 படம் அது என்னாச்சு ப்ரோ? அதுவுமே இந்த இயர்ல ரிலீஸ் ஆயிடும் ஜூனுக்கு அப்புறம். 2 படமா? அப்புறம் ஒரு படம் தான். இல்ல அந்த கார்த்தி 26 and 27. 27 என்ன? அந்த பிரேம்குமார் படம் தான் 26 27. அது தெரியல, அது எப்போ ரிலீஸ்னு தெரியல. பட் இது இப்போ ரிலீஸ் ஆயிடும். First ஒரு படம், சரி. நல்ல படம் ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் நீங்க சொன்னீங்க SK23 கூட தீபாவளிக்கு பிளான் பண்றாங்கன்னு சொன்னீங்க முன்னாடி. ஆமாம், அதுவும் தீபாவளிக்கு பிளான் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அமரன். அப்புறம் நீங்க கிளாஷ்னு என்னமோ போட்டிருந்தீங்க. இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா கிளாஷ் இருக்கும். கிளாஷ் இல்லாமலாம் இருக்காது. ஏதோ ஒரு படம் 2 படம் கிளாஷ் இருக்கும். இதுல என்னன்னா ரஜினி படம் அஜித் படம் 2மே லைக்கால இருக்கிறதுனால 2மே கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 தனித்தனியாக தான் வரும். ஸோ அந்த எஸ்கே படம், கங்குவா, கோட்டு இதெல்லாம் தனியாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. இன்ஸ்பெக்டர் ரிஷி பாத்தீங்களா கார்த்தி? நேற்று சொல்லியிருந்தீங்களே. 2 எபிசோட் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு 2 எபிசோட்? நார்மலாக ஒரு பேய் படம் மாதிரி போகுது. சூப்பர்னு சொல்ல அந்த முடியாது. அந்த ஹீரோ யாரு? அவர் நியூ ஃபேஸா? நவீன் சந்திரான். அவர் நடிச்சிருக்காரு. ஜெகதண்டா நடிச்சிருக்காருல. அதில் நடிச்சிருப்பாரு. யார் அந்த போலீஸ்கார? அவர் வர வில்லன் போலீஸ் அவராது? ஆமாமா அவர்தான். எதுவுமே தெரியல. ஜிகர்தண்டால வில்லன் நடிச்சிருப்பார்ல. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருந்துச்சு. இப்ப பிரைம்ல பார்த்த அந்த சீரிஸ் நல்லா 10 எபிசோடு இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இது கொண்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பார்த்தேன், ஓகேவா இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். 4th எபிசோட்லாம் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், வேற மாதிரி இருக்கும் 4th எபிசோட்லாம். பார்த்துரும். டுவர்ட்ஸ் எண்ட் லைட்டா லேக் இருக்கும், பட் எண்ட் வரைக்கும் இந்த த்ரில்லிங் ஃபேக்டர் வேற மாதிரி இருக்கும். பார்த்துறேன் பொறுமையா பார்த்துறேன். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, சங்கின் எப்படி பேர் வந்துச்சுன்னு ரொம்ப பேர் கேக்குறாங்க. அது என்னால சொல்ல முடியல. அது எப்படி பேர் வந்துச்சு? இது ரொம்ப பழைய டாபிக்ங்க. இது எல்லாரும் ஏகப்பட்ட டைம் பதில் சொல்லிட்டாங்க. சங்கின் பேர் வந்ததுக்கு என்னன்னா சங் பரிவார், அவ்வளவுதான். சங் பரிவார்னா சங்கங்கள் குடும்பம், பரிவார்னா குடும்பம். அதான் சொன்ன மோடி பரிவார், மோடிகா பரிவார்னு சொல்லி நிறைய பேர் வச்சிருக்காங்கல்ல. மோடியின் குடும்பம் பேருக்கு பின்னாடி பரிவார்னா குடும்பம். அதனால சங் பரிவார். சங் பரிவார்னா ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு அமைப்பு, இயக்கம். அதுக்கு கீழே வர்றதுதான் கிளை அமைப்பு தான் வந்து இந்த பிஜேபி, பஜ்ரங் தள், இந்த மாதிரி நிறைய. அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயக்கம் வச்சிருக்காங்க அந்த ஒரு ஆர்எஸ்எஸ் கீழே. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் கீழே வர எல்லா இயக்கத்துக்கும் வந்து சங் பரிவார்னு வச்சுக்குவாங்க. சங் பரிவார்னா எல்லா சங்கங்களின் குடும்பம். அந்த மாதிரி சங்னா சங் பரிவார், அதுதான் சங்கி. இவனுங்கெல்லாம் சங்கி. இவங்கெல்லாம் பிஜேபியில் இருக்காங்க, இவனுங்க பிஜேபிக்காரனுங்க. சங் பரிவார் குரூப்புன்றதுதான். அது ஷார்ட் டைம், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய அதில் ஒன்றும் கெட்ட வார்த்தையோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு ஜென்ரலாக அந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிற ஒரு காமன் டைம் தான், அவ்வளோதான். அணில் ஆமாம் அந்த மாதிரி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான், அவ்வளோதான். கார்த்தினா மேட்ச் பாத்தீங்களா? எப்படி மும்பை மேட்ச்? பார்க்கலையே. முதல் வெற்றியை பதிவு பண்ணிட்டோம். என்ன ஆயிடும் ப்ரோ? மியூட்ல இருக்கீங்க. அடிச்சிட்டோம்ல. ஐயப்பன போட்டிருந்தாரு மும்பை ஜெயிக்க. இது கண்டிப்பா அடிப்போம். 234 ஸ்கோர் தெரியும்ல. 246 2 ஐபிஎல் ஹை ஸ்கோர்ஸ் வச்சிருக்கோம். டெஃபினட்டா அடிக்க போனேன். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா கனவு காண சொல்லியிருக்காங்க. நல்லா கனவு காணுங்க. 5 தடவை காட்டும், 6வது தடவை நடக்கும். பாருங்க நீங்க. 5 தடவை காட்டும், 5 தடவை எடுத்துட்டோம். பாருங்க இந்த வருஷம் 6வது தடவை பாருங்க. வெயிட் பண்ணி பாருங்க. ஐயப்பண்ணா என்னன்னா எனக்கு சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ இன்னைக்கு ராகுல் காந்தி என்னமோ சொல்லியிருந்தாரு, நான் வந்து இந்த நாட்டோட வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன் அப்படின்னா என்ன ப்ரோ? ரஜினிக்கு இருக்க பணத்தை என்கிட்ட கொடுப்பாரா?
அதானே அதுக்கு அர்த்தம். அது தெரியல. என்ன அவர் நான் பார்க்கவே இல்லை. நீ ஃபுல்லாக அரசியல் பார்க்கல. ஆக்சுவலாக இன்னைக்கு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சினிமா அப்டேட், சினிமா ட்வீட்டே நிறைய போட்டால் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சினிமா ட்வீட், இந்த படம் வேட்டையன் போட்டது, அதுக்கப்புறம் கங்குவா கங்குவா நிறைய சினிமா ட்வீட் பண்ணி இன்னைக்கு அரசியல் ட்வீட்டே போடலன்னு நினைக்கிறேன் சார். நானே அதை நினைச்சேன், நீங்கள் போடவே வேணாம், அரசியல் ட்வீட்டே எதுவுமே போட வேணாம். கடைசியாக இன்னைக்கு சீமான் பேசினது மட்டும் நைட்டு போட்டது, அதுவுமே வந்து சும்மா கேட்கும்போது நல்ல காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு போட்டது. இன்னைக்கு ஃபுல்லாக அரசியல் பற்றி எதுவும் ட்வீட் போட வேணாம்னு சொல்லி சினிமாவை போடும்போது ரொம்ப நாள் கழிச்சு சினிமா ட்வீட்ஸ்லாம் போடுறோம். புஷ்பா கார்த்திகேயன் உண்மையிலாதான் நல்லா இருந்துச்சு இதை பாக்குறது. சரி, நிறைய எனக்கே updates அதான் சொல்றேன், எனக்கே நல்லதா இருந்துச்சு. அதனால தான் நான் அது பெருசாக இன்னைக்கு அரசியல் ட்வீட்ல அதை போடல. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஏப்ரல் 19 அப்புறம் போடவே மாட்டாங்க. பாருங்க. ஹாய் கார்த்திக். ஏப்ரல் 19 கிடையாதுன்னு நினைக்கிறேன். 19 தான் ரிசல்ட்டா? சரி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 20ஆம் தேதியிலேருந்து அதை பற்றி பெருசாக யாரும் பேசவும் மாட்டாங்க. பேசணும்னா அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சினிமாக்குள்ளே போயிடலாம். நமக்கு நிறைய படம் இருக்கு. அப்படின்னாலும் 19 வரைக்கும் எலெக்ஷனுக்கு கேள்வியா கேட்பாங்களே, சும்மா இருப்பீங்களா? அதுதான் 19 வரைக்கும் தானே, 18 நைட்டு வரைக்கும் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் ஓட்டு போட்டுருவான். அதுக்கப்புறம் ஜூன் 4 தானே, ஜூன் 4 தான். ஜூன் 4ஆம் தேதினா 3, 4, 5 ஒரு 4-5 நாள் இருக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இந்தியன் 2 மாதிரி போயிடுவோம். வரிசையா வந்துடும் படம் என்ன. சரி, அதனால தான் இன்னைக்கு நைட்டில் வந்து ஏதோ அரசியல் டிபேட்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டு சரி ஓகே இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்ஸ்பெக்டர் விஷயம்லாம் பார்த்தேன். அது அப்படியே மூவி சஜஸ்ட் பண்ணுங்கண்ணே பார்த்துட்டு. சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் வரல, வந்தோன்னு சொல்கிறேன். இந்த டபுள் டக்கர் நல்லா இருக்குன்னு நாங்கள் எல்லாரும் அதை பார்க்கல. நானும் வியூஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவனை கல்வன் பார்த்தா நல்லா இருந்துச்சு, டபுள் டக்கர் பார்க்கல. பார்க்கணும். இந்த பிரேமலவும் ஒன்று பார்க்கல, அதுவும் இந்த வாரம் தானே. அண்ணா நல்லா இருப்பீங்க, மலையாளத்துல பாருங்க, தமிழ்ல பாத்துறாங்க. சரி, ஹாட் ஸ்டாரில் பார்ப்போம். ஹாட் ஸ்டார் வர மலையாளமும் இருக்கும், தமிழும் இருக்கும், மாற்றி மாற்றி பார்த்துட வேண்டியதான். அவனை தமிழ்ல ரொம்ப மட்டமா டப் பண்ணிருக்காங்க. ஹார்ட் பீட்டும் ஒரு வெப் சீரிஸ் போய்கிட்டு இருக்கேன் ஹாட் ஸ்டார்ல. அது நல்லா இருக்கா? ஆமா, நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். 17 எபிசோட் வரைக்கும் வந்திருக்கேன். நீங்க ஆமா நல்லா இருக்கு. 17? ஆமா, அது 20 எபிசோட் வரைக்கும் இருக்கு. ஃப்ரைடே 4 நாள் இறக்குறாங்க. 17, 18 போயிட்டு இருக்கீங்க. இல்ல, இப்ப நமக்கு 20 ஒன்று ரெண்டு பார்க்கறதுக்கு நான் 20 டச் ஆகிட்டு கார்த்திக். 1, 2ன்னு பார்க்கறதுக்கு நாங்கள் தருது. இதுவே 10னா அது எல்லாமே அரை மணி நேரம் தான். என்னோட ஒரு எபிசோட் எல்லாமே அரை மணி நேரம் தானே, ஒரு 30-35 நிமிஷம் தான் எல்லாமே. அது மூலம் இருக்காது. 35-30 நிமிஷம்னாலுமே அதுவே கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் ஆச்சுல 20 எபிசோட்னா. ஆமாண்ணா, ஆமா. 3 மணி நேரம் படம் பார்க்கறதுக்கு நம்ம போர் அடிக்குது இல்ல. சரி ஓகே, அந்த அதுல நம்ம சினிமால இருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டோம் போல இருக்கு. அதனால சலூன் இருந்தா பார்த்துட்டே இருப்பான் ஏதோ ஒண்ணு, அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். அவன் தான் பிரான்ஸுக்கு போயிட்டான். அவன் பார்க்கறானோ இல்லையோ ஃபோனை வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் டிவியில, ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அது வெப் சீரிஸ், இந்த வெப் சீரிஸ், இது மலையாளம், இது ஹிந்தி, தெலுங்குன்னு ஒன்றும் விட மாட்டான். எல்லாத்தையுமே அந்த 7 மணி நேரம் வெப் சீரிஸ் ஓடுதுன்னா அந்த 7 மணி நேரத்தையும் அது பாட்டு ஓடுது. இவன் பார்க்கறானோ இல்லைன்னு தெரியாது. எப்படா இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்குண்ணே அப்படின்வான். என்ன கதை சொல்லுவாங்க, நல்லா இருக்குண்ணே அப்படின்வான். அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருப்பான். அவனா அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது பார்க்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதுவும் இல்லை.
கார்த்திக் இந்த கார்த்திவன் இந்த ஒத்த செருப்பு ஒரு இது வந்துச்சு இல்லைங்களா, படம் வந்துச்சு இல்லையா, ஆமா அதோடைய ஹிந்தி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருந்தது ஆமா இல்லைங்களா ஒரு 2 அபிஷேக் வருஷத்துக்கு முன்னாடி. அபிஷேக் அது பச்சன் என்ன ஆச்சு அபிஷேக் அதுக்கப்புறம் அது? பச்சன் நடிச்சாரு. அபிஷேக் பச்சன் நடிச்சாரு. ஆமா ஆமா ஆமா. அது என்னாச்சு அதுக்கப்புறம்? அது அந்த படத்தை பத்தி எதுவுமே நியூஸே கிடையாது. அப்படியே உள்ள வச்சிட்டாங்களா இல்லை அது வேண்டாம்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்களா? தெரியலையே அது என்னாச்சுன்னு. ம். இன்னைக்கு அவர் வந்து விஷ் பண்ணியிருந்தாரு. சரி, அதுலேயே ஒரு கொஷினாகவே போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா அவர் சில டைம் யாருக்காச்சும் அப்டேட் கொடுப்பாப்புல. சரி, அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு பார்த்தாங்க. தெரியல ப்ரோ. ஓகே ஓகே. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இப்போ ரஜினி படம், அஜித், தனுஷ், விஜய் எல்லார் படமும் வருது. இப்போ சிம்புவோடதும் இந்த வருஷமே வருதா இல்ல அது மட்டும் டிலே ஆயிட்டே இருக்கு? நீங்க கூட சொன்னீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணீங்க ரொம்ப டிலே ஆகுது. ஆமாப்பா, படம் நடிச்சா தானே வரும். இல்ல இந்த வருஷம் நடிச்சு முடிச்சிருவாரா? ஆனா அது ஏன்னா ரொம்ப பெருசா பெரிய படமா வேற இருக்கு. அதுக்கு ஒரு 6 மாசம் ஷூட்டிங்னா இந்த வருஷம் வராது போல இருக்கு. அப்போ ஒரு பெரிய கேப் இல்ல. ஆரம்பிக்கணுங்க. ஆரம்பிச்சாதான் அதுக்கப்புறம் எப்போ முடியும்னு யோசிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்ல. பட் அது லைக் நீங்க உள்ள இருக்கீங்க, யாரு ஐ மீன் யார் மேல காரணம்னு இருக்கா இல்ல உண்மையிலேயே அந்த படத்துக்கு இவ்வளவு ப்ரீ பிளானிங் யார் தேவைப்படுதா? மேலே காரணம் இல்லை ப்ரோ, அவர் மேலதான் ப்ரோ காரணம். அவர் மட்டும்தான் குறை சொல்ல முடியும், வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. அவருக்கு இருக்கிற வயசு, அவருக்கு இருக்கிற எனர்ஜி, அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ், இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை நான் குறையா சொல்லலை, சீரியஸா ஒரு பெரிய வருத்தத்துலாம் சொல்லிருக்கேன். நிறைய பேர் தான் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அவரோட க்ளோஸா இருக்கவங்க நம்மளோட பழக்கமாக சொல்லுவாங்க, என்னங்க இப்படி பண்றாரு உங்க அண்ணன், இதான் சொல்லுவேன் நான். என்னங்க இந்நேரத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கணும்ல, அவர் வந்து எப்படி வர வேண்டிய ஒரு ஸ்டார் இப்படி என்னங்க வேஸ்ட் பண்ணிருக்காரு டைம். ஒரு ஆதங்கம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கமல் படம் நடிக்கிறாரு, இந்த படம் தக் லைஃப் நடிக்கிறாரு, இந்த வருஷம் ஷூட் போறாரு. பட் அதான் மத்தவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு இப்போ பட் அதனால அவருக்கு எந்த விதமான இதுவும் ஏற போறது இல்லை. இந்த படத்துல அவர் நடிச்சு அவருக்கு எந்த மார்க்கெட்டும் ஏற போறது இல்லை, அவருக்கான ஒரு பிசினஸ் வேலையை ஏற போறது இல்லை, ஒன்றும் கிடையாது. இது வந்து தக் லைஃப் வந்து மணிரத்னம் படம் கமல் படமா தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் மணிரத்னம் படம் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கமல் படம் தான் பார்ப்பாங்க. அதுக்கு மேல இவர் நடிச்சுட்டா கூட, இப்போ ஒரு ஏற்கனவே ஒரு படம் நடிச்சாரு, என்ன படம், செக்கச்சிவந்த வானம். செக்கச்சிவந்த வானம், கரெக்ட். செக்கச்சிவந்த வானத்துக்கு நல்ல ஓப்பனிங் வந்துச்சு, எவனா ஒத்துக்கிட்டானா? அது சிம்பு படம், எவனா ஒத்துக்கிட்டானா? இல்ல அப்ப அவரு அந்த ஃபேஸ் அது இல்ல, ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து இப்போ பொன்னியின் செல்வன் ஓடிச்சு, ஓகே, அது ஜெயம் ரவி படமா, விக்ரம் படமா, கார்த்தி படமா? கிடையாது, அது மணிரத்னம் படம், அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த படத்துல நடிக்கிறாரு, அது நடிகனால எந்த யூஸும் கிடையாது தக் லைஃப்ல. ஸோ ஓகே, அதை வந்து கெஸ்ட் பெருசா நடிக்கிறாரு, ஓகே. இப்ப இவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அதை வந்து 100 கோடி ஆக்கணும், 50 கோடி ஆக்கணும். அதெல்லாம் ஒரு 50 கோடி மார்க்கெட் இருக்கு, அதை 100 கோடி ஆக்கணும், 150 கோடி ஆக்கணும். அது அடுத்த ஹீரோலாம் போயிட்டே இருக்காங்க, வளர்ந்து நடிக்கவே மாட்டேன்றாருன்ற பெரிய வருத்தம் தான். என்ன பண்ண முடியும்? அது இவங்க தான், ஃபேன்ஸ் தான் வந்து சொல்லணும். சும்மா அதுக்குன்னு ஒரே படத்துக்காக 1 வருஷமா 1.5 வருஷமா நடிக்காம ஷூட்டிங் ஆரம்பிச்சு டிலே ஆனதான் ஓகே, ஷூட்டிங் ஆரம்பிக்கலையே. இல்ல ப்ரோ, அவரோட கான்டெம்பரரிஸ் எல்லாம் இப்ப தனுஷ்லாம் ஹிட்டோ ஃபிளாப்போ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. மேபி எனக்கு விஜய் கிட்ட பிடிச்சதும் அதுதான் வச்சுக்கோங்களேன். பட் ஹிட்டோ ஃபிளாப்போ நம்ம அடுத்தடுத்து ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தா நம்மளே பிஸியா வச்சுப்போம். அவரு டக்குன்னு ஒரு 3 படம் நல்லா வந்து இந்த ஸ்டேஜ் எல்லாம் பேசும்போது கூட நாங்க சரி இந்த பழையபடி விண்டேஜா வருஷம் 1 2ன்னு வரும்னு தான் நினைச்சேன். பட் இந்த படத்துக்கு ஏன் அந்த கேப்னு தெரியல. எல்லாருமே ரஜினின்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் விஜயான்னு நினைக்கிறாங்க. ஆனா ரஜினி விஜய் என்ன பண்றாங்கன்றத பாக்குறதே கிடையாது. விஜய் வருஷம் ஒரு படம் முடிச்சா அடுத்த படம் கரெக்டாக டிசிப்ளினாக அந்த படம் போய் நடிக்கிறாங்க, அதுக்கு டேட் கொடுக்குறாங்க, டேரக்டர் சூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் சூஸ் பண்ணுறாங்க, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க, முடிச்சுட்டு அடுத்த படம் போகிறாங்க. ரஜினிக்கு 73 வயசு. 73 வயசுலாம் நம்ம வீட்டிலலாம் கிட்டத்தட்ட ஒரு தாத்தா இருந்தாங்கன்னு எப்படி இருப்பாங்க, அந்த வயசு தான். இந்த வயசுலையுமே கரெக்டாக படம் நடிக்கிறாரு. கரெக்டாக ஒரு படம், அடுத்த படம் முடிச்சோன்னா அடுத்த படம். இப்போ பாருங்க, அடுத்த லோகேஷ் கனகராஜோட படம். நம்மள 73 வயசுல இருப்போமானே தெரியாது. அதுதான் ப்ரோ, அந்த இப்ப எக்ஸைட்மென்ட் 8ஆம் தேதி ப்ரோமோ வருது, அந்த படம் ப்ரோமோ ஷூட் பண்ண போறாரு. 22 ப்ரோமோ வரப்போகுது. வேட்டையன் முடிக்க போறாரு, முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் ஷூட்டிங் போக போறாரு. ஜெயிலர் 2 வச்சிருக்காரு ஆல்ரெடி.
லைனப்பில் பேசி வச்சிருக்காரு ஜெயிலர் 2. 73 வயசுல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருங்க. நீங்க 38 வயசு ஆகுது. சும்மா உக்காந்துட்டு 1.5 வருஷமா அதை பண்றேன் இதை பண்றேன் வீலை மாத்தி இதை அதுலதான் bro expectation ஜாஸ்தியாச்சு. நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ பிசிக்கல் ஒர்க் காரணம் அவுட்னாலதான் அந்த வீலெல்லாம் மாத்தி பெட்ரோலை ஊத்தி அதுக்கப்புறம் எடுக்கும் பாருங்க ஒரு ஸ்பீடுன்னா எடுக்கணும்ல. சும்மா பேசிட்டே இருந்தா என்ன வரப்போகுது ஸ்டேஜ்ல. கடைசியா நடிச்ச படமே கிறிஸ்டோல் தானுங்க 10த்துல. சிம்பு மேல பெரிய வருத்தமே தாங்க. சிம்பு மேல பெரிய வருத்தமே தான். மாநாடு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 கோடி ரூபாய் பிசினஸுக்கு வர வேண்டிய ஹீரோங்க. கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிருக்காரு அவருடைய லைஃபை, அவர் கேரியரை, அவர் ஒரு ஏஜை. நீங்க 50 வயசுல அதை பண்ணவே முடியாது. பாருங்க விஜயெல்லாம் எப்போ வளர்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40 வயசுக்குள்ள 40-45 வயசுல பாத்தீங்கன்னா விஜய் எங்கேயோ போயிருப்பாரு, ரஜினி எங்கேயோ போயிருப்பாரு. நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பீக்ல 2 படம் 3 படம் நடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இல்ல. எஸ்கே நடிக்கிறாரு, தனுஷ் நடிக்கிறாரு, எல்லாம் நடிக்கிறாரு. அதுதான் bro. ஏன்னா 2006 to 2012 சிம்பு கிட்ட தான் கனெக்ஷன். அதுபோக மலையாளம் இண்டஸ்ட்ரி வேப்போம். அடுத்த ஆடு ஜீவிதமும் 100 கோடிண்ணே. விஜய் படத்தை 3 படம் பண்றாங்க. ப்ரோ நியூ படத்தோட பார்ட் 2 அவரு ஆக்சுவலா அவர் வந்து அவரோட மார்க்கெட் ஏறினது வந்து மாநாடு டைம்ல ஓடிடி மார்க்கெட்டு அப்பதான் வளருது. ஓகேவா? மாநாடுலாம் வந்து 12 கோடிக்கே நம்ம எடுத்தாங்க ஓடிடிலாம். ஸோ அப்பதான் ஓடிடி மார்க்கெட்டே கிடையாது. அப்பதான் வந்து சோனி லிவ் இவங்கலாம் வந்து படம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அது பெரிய பிரைஸ். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா 25 கோடி விற்கிறாங்க, 10த்துல 25-30 கோடி விற்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் எஸ்கே தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா 50 கோடி 55 கோடின்னு போயிட்டாங்க. அமரன்லாம் 55 கோடி. அது ஏன்னா அவங்க போல மார்க்கெட் ஏறிடுச்சு. இந்த டைம்ல ஒரு படத்தை நடிச்சு அந்த உங்களோட பிஸ்னஸ் ஏற்றணுமா, அதை விட்டுட்டு நான் நடிக்க போறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், நான் கொலப்பசியில இருங்க. இதுவே இப்ப மார்க்கெட்டே இறங்கி போச்சு. இப்ப நீங்க என்ன அதான் அதுதான் இப்ப நீங்க என்ன படம் நடிச்சாலும் உங்களுக்கு அந்த பழைய பிசினஸ் வரப்போகுது வராது. என்ன நடிச்சீங்கனாலும் உங்களால ஒரு 50 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணவே முடியாது ஓடிடிக்கு. கேட்டா என்ன சொல்லுவாங்க, போன படம் 25 கோடி தான் வாங்கியிருக்கோம், இப்போ மார்க்கெட்டும் டவுனா இருக்கு ஓடிடி. இல்ல மாநாடு டைமே ஒரு 2-3 படம் புக் பண்ணிருக்க வேண்டாமா பெரிய லெவலுக்கு? டக்குன்னு ரிலீஸ் பண்ணிருக்கணும். அதாவது மொக்கையா இருந்த காலத்துலலாம் வந்து ஃபிளாப்பா கொடுத்துட்டு இருந்த காலத்துல வந்து சம்பந்தமே எல்லாம் படம் அடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப வந்து நல்ல பீக்ல இருக்கும் போது அவருக்கான நல்ல பேஸ் இருக்கும் போது நினைச்சுக்கிறாரு கார்த்தி. பிரச்சனைனா எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னும் வந்த ராஜா வருவெல்லாம் நானும் இங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பசங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கேன். பட் ஆனாலும் அவரை நினைச்சுக்கிறார், நான் இன்னுமே இதுலதான் இருக்கிறேன், ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பட் பிசினஸ்ன்னு வரும்போது ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துட்டே இருக்கும் இல்ல, மக்களும் அதுதான் பார்ப்பாங்க. எஸ்கேக்கு அடுத்து தனுஷ்க்கு போட்டி போடுறீங்க. இப்ப தனுஷ் எப்படி பண்றாரு, சகட்டு மேனிக்கு அடிச்சு தள்ளிட்டே இருக்காரு. திடீர்னு தெலுங்குல பண்றாரு, திடீர்னு ஹிந்தி போறாரு, ஹாலிவுட் போறாரு. தனுஷை பார்த்துட்டே இருக்காங்க, ஒரு படமா வந்துட்டே இருக்கு. அப்படின்னா அந்த கோவிட் டைம்ல அந்த ஓடிடில ரிலீஸ் பண்ணாங்க. அவருக்கு இருக்கு. பட் அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுறாரு. எனக்கு அப்படியே நான் தான் எனக்கு ஒரு உலகம் அது மாதிரி. கிட்டத்தட்ட உண்மை என்ன தெரியுமா, அஜித்தும் கிட்டத்தட்ட இந்த நிலைமையில இருந்தார். அதுக்கப்புறம் தான் இப்போ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ராபின்சன் இதே இந்த இதுதான் அந்த கோபிநாத்தும் சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அந்த சக்சஸ் ரேஷியோ ஹிட் ரேஷியோ ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நீங்க ஹிட்டோ ஃபிளாப்போ ஒரு கமிட்மெண்டோட போயிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜட்மெண்ட் இருக்கு. ஒரு 5 கதையில 2 ஃபிளாப் ஆனாலும் ஒரு 3 ஹிட் ஆகும். அந்த மாதிரி பண்ணணும். விஜய் ரஜினி எல்லாம் பாத்தீங்கன்னா அது பாட்டு ஒண்ணு ஃபிளாப்போ இதோ அது பாட்டு ஹிட்டோ ஃபிளாப் அந்த வந்துட்டே இருக்கும் வருஷம் எப்படின்னு. அப்ப அவர் இந்த படம் பண்றாரு, அவருக்கே தெரியும் இது இவ்வளவு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு. சரி அதுக்கு ஓகே, உடம்புலாம் ஒர்க் அவுட் பண்றீங்க ஓகே. இப்ப மகேஷ் பாபு வந்து ராஜமௌலிக்கு பண்றாருன்னா அது வேற. பட் மகேஷ் பாபு இவ்வளவு நாள் கன்சிஸ்டன்ட் பண்ணிட்டு தான் ராஜமௌலிக்கு போனாரு. பட் இவ்வளவு தூரம் போகும்போது இவரு டக்குன்னு என்ன பண்ணிருக்கணும், டக்குன்னு ஒரு சின்ன படம் கொடுத்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மாநாடுக்கு அப்புறம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹிட் கொடுத்து ஒரு பெரிய இன்னும் வந்திருக்க வேண்டியது. அவ்வளவு பிசினஸ் அவருக்கு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படம் கமிட் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னொன்னு ஒரு தப்பு என்னன்னா நான் நினைக்கிறேன், நல்லா அவங்கள தூக்கி விடுற சுரேஷ் காமாட்சி பண்றாரு. திருப்பி அவரோட ஒரு இஷ்யூ வருது.
ஏதோ ஒரு இஷ்யூ திருப்பி பண்ண மாட்டேங்கிறாரு. திருப்பியும் ஐஸ்வர்யா வேலு அவர் அப்படி அவ்வளவு இல்ல அவருடைய இல்ல பிரச்சனை என்னன்னா ஐஸ்வர்யா வேலு அவருடைய பிரச்சனை என்னன்னா அவர் டைரக்டர்னு சொல்லி டைரக்டருக்காக வெயிட் பண்றாரு. அதுதான் அங்க பிரச்சனையே. எஸ்கே இல்ல கார்த்தி, அதான் அது ரொம்ப தப்பு. அவருக்கு புரிய மாட்டேங்குது. பல பேர்கிட்டையும் கூட சொல்லியிருக்கேன். அவரோட டாக்டர் ஹிட் ஆகுதுங்க. டாக்டர் என்ன எவ்வளவு பெரிய டைரக்டர் அவரு. கோலமாக்கு வைக்கிறான்னு எடுத்து அடுத்த வந்து எடுக்கிறாரு. அதுதான் பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் டான் புது டைரக்டர் தான். அது 2 தான் ஹிட்டு எஸ்கேவோட மார்க்கெட்டே எத்தனை என்ன. அதுக்கு முன்னாடியில வந்து ஹீரோ மிஸ்டர் லோக்கல் ஃபிளாப்ல இருந்தது. 2 படம் டாக்டரும் டானும் வந்து யாரு என்ன இது திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம். அந்த படத்தை டைரக்டர் யாரு? என்ன சங்கர் எடுத்தாரா, முருகதாஸ் எடுத்தாரா, இல்ல ராஜமௌழி எடுத்தாரா? யார் எடுத்தா? ஜவஹர் முத்ரன் ஒருத்தர் தான் எடுத்தாரு. என்ன பேயிட்டு அவள அது இன்னொன்னு கார்த்தி, அதோட கதைக்குள்ளேயே போகாம கதையே கேட்காம டைரக்டர் பெரிய டைரக்டர் தான் நடிப்பேன், பெரிய டைரக்டர் தான் நடிப்பாங்க. பெரிய டைரக்டர் தான் போயிடறானே பெரிய ஹீரோக்கு. நீங்க பெரிய டைரக்டர் நடிப்பா கடைசி வரைக்கும் பெரிய டைரக்டருக்கு மணிரத்னம் படத்துல போய் கெஸ்ட் ரோல் பண்ண வேண்டியதான் வேணும்னா அப்புறம் என்னதான் பண்றது? பட் இந்த படம் வந்து சப்போஸ் நல்ல போல மீடியாக்கரா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அது இன்னுமே அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆயிடும். இப்போ ஆக்சுவலி பிரபாஸ்க்கு என்ன இஷ்யூ பாருங்களேன். அடிச்சா நான் வந்து ஒரு 1000 கோடி பிளாக் பாஸ்டர் இல்ல 500 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வர படத்துல தான் நடிக்கிறேன் சொல்லி இப்போ ஒரு டக்குன்னு ஒரு சின்ன படம் வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணோமா என்ன கடைசியில் இந்த நிலைமைக்கு வந்தா அப்படி ஒரு ஃப்ரேம் வந்துருது பாத்தீங்களா. பட் அப்ப என்னன்னா மாறி நடிச்சுட்டே இருக்கும் போது அப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். தனுஷ் பாருங்க, எல்லாருமே பாருங்க அப்படிதான் நடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மகேஷ் பாபுது ஒரு ரொம்ப நாள் படம்னா இது ஒண்ணுதான், ராஜமௌழி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து வேற எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் டக்குன்னு பாருங்க நார்மலா கமர்ஷியலான ஒரு சீக்கிரமான ஒரு படம் ரிலீஸ் பண்ணிடுவாரு. யூசேஜ் ஒண்ணு எடுக்கல. இப்ப எனக்கு இப்பதான் ஸ்பீக்கர் கிடைச்சிருக்கு. இப்ப நான் எப்படி பேசணும் நீங்க சொல்லுங்க. ஆப்வியஸா நீங்க சொல்லுங்க. எனக்கு இப்பதான் ஸ்பீக்கர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நான் விஜய் ஃபேன். நீங்க சொல்லுங்க. ஆப்வியஸா புரியல நீங்க என்ன பேசுறீங்க. டுமில் தானா? எக்ஸாக்ட்லி ப்ரோ. இப்பதான் எனக்கு ஸ்பீக்கர் கிடைச்சிருக்கு ப்ரோ. இப்ப நான் எப்படி பேசணும் நீங்களே சொல்லுங்க. ஆப்வியஸா சொல்லுங்க. நீங்க நல்லா தான் பேசுறீங்க, பேசுங்க ப்ரோ. சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன் ப்ரோ. அவரு சொல்ற ஒப்பீனியன் கரெக்ட் தான். வி ஹேவ் டு திங்க் ரேஷனலி சொல்றேன். அதாவது எல்லா ஒப்பீனியன் சேர்த்தா யோசிக்கணும்னு நான் சொல்றேன். புரியுதா? நான் வந்து பயங்கரமான சிம்பு ஃபேன். நான் பேசல ராபின்சன், துமில் தான். சிலம்பாட்டம் முன்னாடி அந்த காளைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த டைம்ல இருந்தே இவங்களுக்கும் தனுஷுக்கும் ஒரு எப்படி அஜித் விஜய்னு சொல்லணுமோ அப்ப இருந்தே. பட் ஆனா கன்சிஸ்டன்ஸா பாத்தீங்கன்னா ஃபிளாப் இருந்துச்சு. ட்ரிபிள் ஏ டைம்லும் ரிலீஸ் ஆகாம ஈவன் இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனாலும் பழசெல்லாம் விட்டாலும் நம்ம ஒரு மாநாடுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு தூக்கிட்டு வந்திருக்கணும் படம். ஏகப்பட்ட டைரக்டர் இருக்காங்க ஜி. தெலுங்குல பண்ணுங்க, தமிழ்ல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. வித்தியாசமா பண்ணணும். நீங்க அவரை அடிக்கிற தப்பே இல்லைனா நீங்க பேசுங்கண்ணா. இல்ல டுமில் அதுல ஒண்ணும் கிடையாது. டுமில் அதான் பாருங்க, எல்லாருமே வந்து விமர்சனம் வச்சா மட்டும் தான் அவர் மாத்திக்குவாரு. சரியா? இந்த இப்ப ரீசெண்டா ஒரு காசா கிராண்டுக்கோ ஏதோ ஒன்று ஆடு கொடுத்துருந்தாருல, ஞாபகம் இருக்கா? ஒரு எஸ்டிஆரோட அப்டேட் ஏதோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்வீட் போட்டாங்கல்ல. படம் நினைச்சு இப்ப ஒரு 10 நாள் இருக்குமே, 10 நாளுக்கு முன்னாடி வந்து ஏதோ அப்படி வரப்போது இப்படி வரும்போது தான் காசா கிராண்டுக்கும் இதுக்கும் ஒரு ஆடு போட்டு அந்த ஆடுக்கு போட்டார்ல, போட்டான்னு பயங்கர கோவம் வந்துருச்சு. வந்து ஏங்க இதை தாங்க சூர்யா பண்ணி அழிஞ்சு போனாரு. இந்த ஆடான அடிச்சு கோடீஸ்வரன் எல்லாம் போய் ஷோ பண்ணி அதெல்லாம் அழிஞ்சு போனாரு. அந்த ரூட்டையே எடுத்துக்கிட்டு இப்ப ஹாட் ஸ்டார்ல வந்து பிக் பாஸ் பண்றீங்க, ஆட நடிக்கிறீங்க, படமே நடிக்காம இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா என்னங்க இது ஆகும்? இப்ப சூர்யா ஏன் அந்த மார்க்கெட்டை விட்டுட்டு இப்போ உட்காந்து மார்க்கெட்டை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதேதான் சிம்பு பண்றாரு. இதை சொன்னா கோச்சுக்குவாங்க. உண்மை அதுதான், ரியாலிட்டி தான். சொல்ற ஆள் இல்ல சொன்னா நீங்க அவங்க சர்க்கிள் இருக்க மாட்டீங்க, வெளியே துரத்தி விட்டுறாங்க. அதுதான் இது. இவங்களெல்லாம் வந்து இது நிறைய சிம்பு ஃபேன்ஸுமே நம்ம கிட்ட வருத்தப்பட்டுருவாங்க டக்குன்னு உடனே. ஐயோ நீ எப்படி பேசலாம், எஸ்டிஆர் எப்படி பேசலாம்? எனக்கு எஸ்டிஆர் வந்து நல்ல படம் வரணும், நல்ல ஹிட் கொடுக்கணும் தான் நமக்குமே ஆசை. இது நடக்கும் போது அப்புறம் நம்ம பார்த்து தானே இருக்க முடியும். சும்மா
சூப்பர் மாஸ் அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு அந்த ஆடெல்லாம் வரும்போது அவ்வளோ கோவம் வந்துருச்சு. என்னங்க இவர் போய் வந்து ஒரு படம் நடிச்சு மாசா ஃபர்ஸ்ட் லுக் டீசர்னு இறங்க வேண்டிய டைம்ல வந்து போய் காசாகரான்ட்டு அது இதுன்னு ஆடு பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ரெட் பஸ் இந்த மாதிரிலாம் அப்படி சூர்யாவோட மார்க்கெட் இறங்குனதே அங்கதான். திரும்ப போய் இப்போ மணிரத்னம் படத்துல வந்து ஒரு ரோல் நடிக்கிறாரு. என்ன அதனால என்ன யூஸ் இருக்கு? ஓகே, அந்த படம் வந்து இப்போ 150 கோடி ரூபா பிசினஸ் ஆகுங்க. ஓடிடி 500 கோடி ரூபா பிசினஸ் ஆகும். சிம்புக்கு ஏதாவது கிரெடிட் வரப்போதா? ஒன்றும் கிடையாது. சிம்பு படம் நாளைக்கு யாராவது வந்து அந்த படம் 500 கோடி சிம்பு நடிச்சாரு அப்படின்னு வாங்க போறாங்களா? கிடையாது. அது கேட்டா என்ன சொல்லிடுறாங்க, அது கமல் படங்க, அது மணிரத்னம் படம். உங்க படம் பிசினஸ் நீங்களே வந்து கார்த்தி ஒப்புனீங்க, எனக்கு வந்து லியோ படம் பிடிக்கல, இந்த படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா அதை எப்படி நெகட்டிவா யோசிச்சாங்க, அது சொல்லிதான். சரி விட்டுருங்க, அது வேணாம் விட்டுருங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது டுமில், ஒண்ணுமே கிடையாது. அது விஜய் படம், அவ்வளவுதான். அப்படித்தான் பார்க்கணும். அது சக்சஸோ ஃபெயிலியரோ அது விஜய் படம், விஜய்க்கு தேவை. அந்த கிரெடிட் வந்தாலும் விஜய்க்கு தான். லியோ வந்து படம் மொக்கன்னு சொன்னா கூட 600 கோடி வந்து விஜய் படத்துக்கு தான் வந்த கலெக்ஷன். அதுக்குதான் சொல்றேன், படமே சுமாரா இருந்தாலும் விஜய் படம் ஓடுதுன்றது தான் விஜயோட சக்சஸ். நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கான முயற்சியே எடுக்கிறது இல்லையீங்க. படமும் நடிக்கிறது இல்லை, அதுவும் பண்றது இல்லை. அதுதாங்க பிரச்சனையே. பார்த்தீங்கன்னா இந்த மற்ற லாங்குவேஜ் படம் வந்து ஓடுது. ஸோ லைக் மற்ற டேரக்டர்ஸும் கொடுக்கல. மலையாளம் டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 2018 டேரக்டர். அதுக்கு தான் சொல்லிட்டேனே, டேரக்டர் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. திருச்சிட்டம்ல யாருங்க டேரக்டரு? டானுக்கு யாருங்க டேரக்டரு? யாரு வந்து எல்லாரும் பழைய டேரக்டர் தான் வந்து இட்டு கொடுத்துட்டே இருப்பாங்களா? அப்படியாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? புது டேரக்டர் வந்து இட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்களே. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் 20 கோடி பண்ணுதா இல்லையா? இல்ல எனக்கு வந்து ஏற்கனவே இட்டு கொடுத்தவனுக்கு பிளாக் போஸ்ட் இட்டு கொடுத்தவனுக்கு கூட்டுவா அதை பண்ணோன்னே அது தேவையே இல்லையே. அது படம் எல்லாம் தான் ஹிட் ஆகிற போகுது, அவ்வளவுதான். யாரா இருந்தா என்ன? மாநாட்டுக்கு முன்னாடி என்னங்க விபி கொடுத்தாரு? மாநாட்டுக்கு முன்னாடி விபி கொடுத்த படம் ஃபிளாப் தான். அப்படின்னா உங்களுக்கு விபி வந்து எடுத்தாரு, மாநாடு ஹிட் தானே ஆச்சு. அப்புறம் என்ன? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து சோனியா ஹரிஷ் அதான் பண்ணாங்க. ஆனா அவங்களை நீங்க கோச்சுக்கிட்டீங்க, கரெக்டா? சோனியா ஹரிஷ் என்ன பண்ணாங்க? நீங்க தானே போட்டீங்க. எனக்கு காரணமே சோனியா ஹரிஷ்னு போட்டீங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. நீங்க போட்டீங்களா? எனக்கு வந்து வேர்டிங்ஸே இருக்குது. நீங்க சொன்னீங்களா இல்லையா? போடுங்க. ஏன் சொன்னீங்க? அவங்க அந்த வேர்டிங்ஸ் நீங்க பாருங்க, திருப்பி செக் பண்ணி பாருங்க. பாருங்க, அவங்க வந்து தப்பா யோசிச்சிருக்கீங்கன்னா ஆக்சுவலி அவங்க கரெக்டா யோசிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே கரெக்டா வந்திருக்காங்க. திருப்பி அது வேற மேட்டர், இது வேற மேட்டர், இது வேற மேட்டர். நீங்க என்ன மேட்டர் சொல்ற புரியல எனக்கு. அது வேற மேட்டர், இது வேற மேட்டர். பாத்தீங்களா? மாத்தீங்க. சரிண்ணா விடுங்க. என்ன 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 டுமிலே இல்ல நீங்க தான் மாட்டீங்கன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. சோனியா ஹரிஷை டேக் பண்ணதை வந்து எதை போட்டாலும் பிஜேபி சம்பந்தமா ஏதாவது வந்தா நம்மள டேக் பண்ணி வம்பிழுத்து விட்டு தேவையில்லாம விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட்டாங்கன்னு சொன்னது. அதுக்கு நான் பேசிட்டு இருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்ல அவங்க எதுவும் பிரச்சனை பண்ண போறது இல்லை. நான் உங்ககிட்ட ஆக்சுவலி நீங்க இங்கதான் ஹேண்டில் பண்ண போறீங்க. ஆக்சுவலி பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நான் எதுவுமே பண்ணலையே. இல்ல நீங்க வரும்போது டிவிக்கு வரும்போது அவ்வளவு வந்து நெக்கெல்லாம் பேசுறீங்களே, எதுக்கு அவ்வளவு திமிரா பேசுறீங்களே? சரி ஓகே, டிவிக்கு வரும்போது ஐயோ பொய் சொல்லாதீங்கன்னா அவ்வளவு திமிரா பேசுறீங்க. டிவிக்கு ஹேண்ட்லர்ஸ் பொய் நான் சொல்றது பொய்யா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க, February 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐயோ இல்ல February 1000% போய் நீங்க சொல்றது. ஓகே சரி ஓகே. ஏன்னா நான் யூடியூப் ஃபேன், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? அபிசா நான் ஏதாவது சொன்னா பொய் சொல்றேன்னு சொன்னா நீங்க பொய் சொல்றீங்க ஷூரா சொல்வேன்னா. டுமில் ப்ரோ இப்போ அந்த டாபிக் வரல. நான் சொன்னதுக்கு அப்புறம் பொய்யா உண்மையா சொல்லு. பை பை. கார்த்தி ப்ரோ கொஞ்சம் டக்கரா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர். ஐயப்பா நீ செம்ம ஆள்றையோ. கரெக்டா நீ உள்ள கார்த்தி தூக்குறதுக்கு இறக்குற பத்தியா? நீ உன்னை பிடிச்சா போதும். இல்ல ப்ரோ, எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி புரியல, அதுக்கப்புறம் லைட்டா புரிஞ்சது ப்ரோ. பட் எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு பாகுபலிக்கான வெயிட் மாதிரி. ஆக்சுவலி இப்ப பிரசாந்த் இருக்காரு, ஆக்டர் பிரசாந்த். நம்ம கிண்டல் அடிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு நிறைய படம் அவரது இப்படிதான். ஒரு
ஈவன் அவரு ஏன் இன்னும் அவருமே பாருங்க நல்ல பணமா இல்ல பீக்ல போயிட்டே இல்ல கார்த்தி, இப்ப இருந்திருப்பாரு. டைரக்டரா இல்ல நடுவுல இன்னும் அதே நடுவுல ஒரு ஜாலி 3-4 வருஷம் படம் நடிக்கிறதை ஆ, விட்டாருங்க அவரு. பிரசாந்த் அப்படிதான். கார்த்தி உங்களுக்குலாம் இவங்கெல்லாம் கார்த்தி விட்டுட்டு சரி ஓகே நீ ஃபுல்ஃபில்லா நீ- இருக்கிறாங்க கார்த்தி. நீங்க படம் நடிக்கணும்னு நிறுத்தினா அதை பத்தி யாரு கேர் பண்ண போறா? அவ்வளவுதான், சினிமா பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும். ஆமா அவ்வளவுதான். ஆனா அடுத்த ஹீரோக்கு போயிடறேன்னு போயிட்டாங்க ஆனா எல்லாரும். நான் அப்படி இல்ல கார்த்தி, அவரு பாருங்க போயிட்டு ஃபேன்ஸ் மீட்டு அது அப்ப அவங்களுக்குள்ள என்ன இன்னும் நான் ஒரு இதா இருக்காங்க. ஓகே ஃபேன்ஸ் இருப்பாங்க, நீங்க லைம் லைட்ல இல்ல இருக்கிறீங்க. அதாங்க பிரசாந்த் பாத்தீங்கன்னா பிரசாந்த் வந்து 2005 வந்து ஆயுதம் லண்டன் 2 படம் நடிச்சிருக்காரு. 2006 ஜாம்பவான் நடிச்சிருக்காரு. அப்புறம் அடைக்கல்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2011 அவர் நடிச்ச 5 வருஷம் கழிச்சு பொன்னர் சங்கம் நடிக்கிறாரு. ஆக்சுவலி எங்க ப்ரோ அப்பா இதுக்கு முன்னாடி சொல்லுவாரு நான் அதை பொன்னர் கேட்டிருப்பேன் சங்கருக்கே ப்ரோ. ரொம்ப அந்த நாள் இழுத்துட்டாங்க அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க பண்ணிருக்கலாம்ல, நீங்க என்ன இல்ல பண்ணீங்க? ப்ரோ, இப்போ அந்த நான் அன்னைக்கு கேட்டேன் இல்லையா, பிரசாந்த் வந்து நடுவுல மறைச்சு. இதெல்லாம் வந்து பொன்னர் சங்கர் இழுத்துட்டாங்க அதெல்லாம் பேச்சா. இல்ல இல்ல அதுக்கப்புறம் ப்ரோ, நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடியுமே பாருங்க, அதுக்கு முன்னாடியுமே மத்த ஹீரோலாம் வந்து வருஷத்துக்கு 2 படம் 3 படம் நடிக்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப ஸ்லோவா தான் நடிச்சிருக்காரு. பாருங்க 2001 சாக்லேட், ஸ்டாரு, மஜ்னு எல்லாம் ஹிட்டுங்க, ஹிட் கார்த்தி படம். அப்பெல்லாம் பிரசாந்த் வந்து ஒரு படம் ஓடுதோ இல்லையோ அது ஹிட் வந்துட்டே படம். இருக்கும். அதுக்கப்புறம் அஜித் படம் விஜய் படம் வர மாதிரி தமிழ் வந்துட்டே இருக்கும். 2002 சூப்பர் ஹிட். 2002 தமிழ் சூப்பர் ஹிட் ஹரி படம் அது. தமிழ் ஜெமினி அப்புறம் அப்புறம் 12. விரும்புகிறேன்னு நல்லா போச்சு. அடுத்து வின்னர் அதுவும் ஹிட் 2003. அப்புறம் 2004 இருந்து தான் ஸ்லோ ஆகிறாரு. ஜெய், ஷாக்கு, ஆயுதத்து கூட அந்த வடிவேல் காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து லண்டன்லயும் வடிவேல் காமெடி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பிரேக் விட்டாருங்க. 2011 வரையும் அவர் நடிக்கல. அப்ப பர்சனல் இஷ்யூஸ் 2011க்கு அப்புறம் எப்ப இருக்கு. நடிக்கிறாரு? திரும்ப 2000 அதுதான் பர்சனல் இஷ்யூ எதுக்கு ப்ரொஃபஷனலா கொண்டு வரீங்க இல்ல நீங்க? அப்படியே 1008 என்ன பஞ்சாயத்து இருக்கும், இருந்தாலும் இதெல்லாம் பேச்சா? அதுக்கப்புறம் எல்லாம் டிவைஸ் எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்ப கோட்ல நடிக்கிறனாலும் இப்ப யாருக்கு வந்து கிரெடிட் வரும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஃபைனலி விஜய்க்கு தான் வரும். இதனால என்ன இவங்களுக்கு வரப்போகுது? ஒரு பெரிய ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு இது இருக்கும். பட் இவர் தனியா ஒரு படம் நின்று பண்ணும்போது தான் ஒரு திருப்பி ஒரு ஹீரோவா அது இருக்கும். இல்ல ஆனா பிரசாந்த் அந்த டவுன்ஃபால் இருக்கும்போது அப்ப சோஷியல் மீடியாலாம் இல்ல. இப்போ அட்லீஸ்ட் நம்ம இப்ப கார்த்தி ப்ரோ சொல்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா சிம்புன்றவரு ஐயப்பா ஆன்லைன்ல ஐயப்பா பாப்பாரு. நடராஜனை ஃபோன் பண்றாருப்பா. ஒரு ஸ்பீக்கர் விடு. ப்ரோ கார்த்தி ப்ரோ இது சொல்ல நினைச்சேன். அந்த இவருக்கும் நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் ப்ரோ. உங்கள்ட்ட பேசினார்ல எங்க கார்த்திங்க தோப்புலங்க அப்படின்னு பேசினாரு. அவரும் ரொம்ப ஸ்வீட்டா பேசினாரு. ஹலோ கார்த்தி, சொல்லுங்கண்ணே. என்னப்பா இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே பிரச்சனை தானே. வாழ்க்கையே பிரச்சனை தான். வாழ்றதே பிரச்சனையா தானே. இல்லப்பா இப்ப யார் வந்து தளபதி பத்தி சிட்டிக்கெல்லாம் லைஃப்ல எல்லாமே பிரச்சனைட்டான். இல்லப்பா இப்ப முக்கால் போய் இல்ல கார்த்தி முக்கால் போயிடுச்சு. யாரோ ஒருத்தர் தளபதி தப்பா பேசினாங்க. தளபதி என் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. கார்த்தி தானே தளபதி தப்பா யாருண்ணே? பேசுறாங்க. பேசுங்க என்னன்னு கேட்டு பிரச்சனை. யாரு பேசுனப்போ? அவனே அஜித் ஃபேன். அவன் சும்மா போட்டு விடுறானே. யாருன்னு பேசுறான் அவரை பத்தி தப்பா அவரை பத்தி தப்பா யார் பேசுனா? இல்ல கார்த்தி, அஜித் தான் பங்காளி. நம்ம பங்காளி விடுங்க. அஜித் வந்து விஜய் பேசலாம். விஜய் வந்து அஜித். அப்ப யார் தான் தப்பா பேசுறது? அஜித்தையும் பேசக்கூடாது, விஜயும் பேச, ரஜினியும் பேசலாம். யாரையும் பேசக்கூடாது, ரஜினியும் பேசக்கூடாது. அப்ப யாரதான் பேசுறது? நம்ம தப்பா யாரதான் பேசுறது தப்பா சொல்லுங்க. ராபின்சன் தான் பேச முடியும். என்ன அநியாயமா இருக்கு? சிவகார்த்திகேயன் பேசலாம். நம்ம தம்பி தனுஷ் மாப்பிள்ள விடுப்பா. சிம்பு ஒரு தம்பி மாதிரி. அப்ப நான் எந்த ஹீரோ தானே தப்பா பேசுறது சொல்லுங்கண்ணே? யாருமே பேசலாம். ஆக்டர் பிரசாந்த் நான் ஒரே பேசிட்டப்பா ப்ளீஸ். விமலே பேசலாமாண்ணே? விமல் வந்து திண்டுக்கல்லாம் விடுங்க. விமல் வந்து என் ஃப்ரெண்டுங்க விடுங்க விடுங்க. ஐயப்பா சீக்காரு சிம்பு பேசலாமா? ஆக்டர் ஜெய பத்தி பேசலாமாண்ணே? யாரு ஹூஸ் ஜெய்? பவன் கல்யாணம் பத்தி பேசலாமா? சுப்பிரமணியம் ஜெய் என்ன? சரி விட்டுங்க. தமிழ்ல இருக்கோம் எல்லாரும் உங்களுக்கு சொந்தம். சரி ஓகே, பவன் கல்யாணம் பேசலாமா? लेट मी स्पीक 1 मिनट. हमको एक 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 जगह ठीक है. மோடி ஐயோ கார்த்தி எல்லாத்தையும் தெலுங்கா நான் பேச தெலுங்கா கார்த்தி? ஐயப்பா நான் சொன்ன ஹீரோ தெலுங்குண்ணே. ஐயப்பா
நான் பேசுனது தெலுங்கு ஐயப்பா சீக்கிரம் அஜிகாம நீங்க பேசுன ஹிந்தில ஹிந்தில அதான் கார்த்தி पहला पहला हमको मौका मौका दे यार வந்து மொப்பட்டானா என்னென்ன சொல்றீங்கன்னா கிளியரா சொல்லுங்க, எங்களுக்கு புரியாதுண்ணே. மோப்பானா வந்து மோப்பானா ஹிந்தி கேளுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து சான்ஸ் கொடுங்க அர்த்தம். அது சான்ஸ்னே சொல்லலாம் இல்லண்ணா, ஏன்னா நீங்க ஹிந்தில அப்படி சொல்றீங்க மோப்பட்டுன்னு? எனக்கு வந்து அதிகமா பேச ஹிந்தி தான் பேசுறேன். ஐ வில் ஒர்க் இன் எப்படி சொல்றது கார்த்தி, வேண்டாம் அது வேண்டாம். இப்ப சிம்பு சொல்றீங்களா நீங்க? சிம்பு வந்து எங்க அண்ணனோட ஃப்ரெண்டோட பையன். எங்க அண்ணன் பேர் ராஜாப்பா. உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் யாருன்னு? டிஆரா? இல்லப்பா கார்த்தி இது மயிலாடுதுறையில போய் சித்தமலையில போய் நடராஜன் நீங்க ஐயப்பன் சிரிக்கிறான் பாருங்கண்ணா நீங்க பேசுறது. கண்டினியூ பண்ணுங்கண்ணா, நீங்க ஃப்ளோல போங்க. சிம்புவை பத்தி சொல்லுங்க, அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், சொல்லுங்க. அதாவது மயிலாடுதுறையில போய் சித்தமலையில போய் அங்க போய் ராஜேந்திரனோட பையன் யாருன்னு கேட்டா அதான் சிலம்பரசன். அது என் தம்பி. அவன் சிம்பு பசங்க இருக்கிறாங்களா ராஜேந்திரனுக்கு? அது விடுங்க, 2 பசங்க இருக்காங்க. என்னைக்கும் வந்து மூத்த பையன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. குரலாசம் வந்து விடுங்க எல்லாரும் என் தம்பி தான். விடுங்க சிம்பு தப்பா. ஆனா சிம்புவை கொஞ்சம் ஸ்பீடா படம் நடிக்க சொல்லுங்கண்ணே உங்க தம்பி. ஆமாண்ணா தம்பி உங்களோட வாழ்க்கை நீங்க தான் பார்க்கணும். நான் போய் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன், சரியா? இல்ல நீங்க சொல்லலாம் இல்லண்ணா, நீங்க டிஆர் சார் கிட்ட கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாம் நாங்க வெயிட் பண்றோம். நல்ல மாநாடுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட் எங்களுக்கு வேணும். வருஷம் அட்லீஸ்ட் ஒரு ஜோர்பா படத்துக்கு சினிமால பாக்குற ஹீரோ பார்த்து நினைச்சிருக்கீங்க. நான் நிஜவாக்கல பாக்குற என் தம்பியை பார்த்துருக்கேன், சரிங்களா? ஓகே, சினிமால பார்த்து கைத்தட்ட பாக்குற ஆள் நான் இல்ல. சரி, நான் தம்பி பார்த்தா கொஞ்சம் கேளுங்கண்ணா. இங்க மாதிரி இங்க தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருக்காங்க, வருத்தத்துல இருக்காங்க. கீழே வந்து உங்க தலை பாட்டு இருக்காருப்பா. உங்க பத்தல பாட்டு கீழே தான் பாட்டு இருக்காப்ல. அது கார்த்திக்கு தெரியும், ஐயப்பனுக்கு தெரியும், உங்களுக்கு யாரும் தெரியாது. கீழே அவரு என்னைக்காதான் பாப்பாரு. கார்த்தி சேலத்தை யார் ஏமாத்த முடியாது? சேலம் என்ன கார்த்தி இப்ப வந்து கோட்ல வந்து பயங்கரமான பிக்சர் விட்டுருக்கா, தளபதி விட்டுருக்கா அப்படின்னு என்ன பண்ணலாம்? கோட்ல இன்னைக்கு பிக்சர் விட்டுருக்காப்ல. அப்படியா? இது வரலையா? தனியா அனுப்பிச்சிருக்காங்களா? பேசுனீங்க. அதுக்கு அடுத்து வந்து என்னோட பங்காளி அஜித். அந்த படம் எப்போ வரும்? விடாமுயற்சி நானா? அந்த படம் எப்போ வரும்? தீபாவளிக்குண்ணே, ஆயுத பூஜை தீபாவளி. எல்லா படம் பார்டர் படம் எப்ப வரும்? பார்டர் பத்தி வேற ரிலீஸ் ஆச்சுப்பா. பார்டர் ஆக்சிடென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? புரியல. ஆக்சிடென்ட் பத்தி ஆக்சிடென்ட் ஆச்சுலண்ணா விடாமுயற்சி, இந்த ஷூட்டிங் இது நடந்தப்ப கார் ஆக்சிடென்ட் மாதிரி ஸ்டண்ட். அது வந்து நீ கேட்டேன்னு அது வந்து கார்த்திக் கேட்கணும். நான் ஷூட்டிங் எல்லாம் போக மாட்டேன்ப்பா, நான் வந்து வாட்சபிள் தான். அதுக்கு வந்து நீங்க வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு திரு தெரியுமா? யாருன்னா? மகிழ் திருமணி. டைரக்டர் திரு தானே? அவரோட க்ளோஸ் தாங்க. மகிழ் திருமணி தான் ஒரு ஷார்ட்டா நிக் நேமா திருன்னு சொல்றாருங்க. உங்களுக்கு புரியலையா? கார்த்தி அவர் அப்படிதான் சொல்லுவாரு போல இருக்கு. அப்படிதானே? கார்த்தி பாலாஜி தயவுசெய்து பாலாஜி கூட்டு வாப்பா நீங்க. ஏன்னா மகிழையும் கட் பண்ணிட்டீங்க, மேனியும் கட் பண்ணிட்டீங்க, திரும்ப மட்டும் சொன்னா எப்படின்னு தெரியும். பாலாஜி டானா இருக்கும். ஐயப்பா நீ பேச வைப்பா. நீ இப்ப பேச வைப்பா. நீ பாலாஜி அனிமன் போயிருக்காரு. இல்ல கார்த்தி கொஞ்சம் ஐயப்பா ஒரு 2 வாரத்தை பேசுறோம். ஐயப்பா நீ பேசு. நான் மகிழ் திருமணி என்னடா வேணும் உங்களுக்கு? சொந்தக்காரமா? சொந்தக்காரன் அவன் தமிழ் சித்தப்பா. அவர் தமிழ். அது எந்த நான் சேலம் அப்பா. நான் சேலம் பழைய சேலம் நாமக்கல் வேளாண் மட்டும் புத்தூர் வில்லேஜ். இல்ல அவர் தெரியுமா? மகிழ் திருமணி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவர் ஒரே காஃபி சாப்பிட்டு காஃபி. உங்களுக்கு சினிமால யாரதானே தெரியாது? தெரியாத மட்டும் சொல்லுங்களேன் யாராவது. தெரியாதுன்னா எனக்கு வந்து எந்த நடிகர் எனக்கு தெரியாதப்பா.
எல்லா இடத்துலயும் தெரியும். இப்ப செத்து போன ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா முக்காவாசி? அதுக்குத்தான் வந்து நீங்க வந்து கோயம்புத்தூர் நீங்க குளோபல் உங்களுக்கு குளோபல் சிவகுமார் தெரியுமா? உங்களுக்கு குளோபல் சிவகுமார் தெரியுமா? குளோபல் சிவகுமார் தெரியுமா? தெரியாது நானு. அதே மாதிரிதான் நானு. குளோபல் சிவகுமார்னா தமிழ்நாடுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. அதான் சிவா, அதான் சிவா. அது விடுங்க, அது எனக்கு விடுங்க. தெரியலையே, தமிழ்நாட்டுல தான் நானும் இருக்கேன், எனக்கு தெரியல. சிவானா அந்த அம்மா ப்ரொடக்ஷன் சிவா தானே சொல்றீங்க நீங்க? அவரு வந்து திருப்பூருங்க, அவர் திருப்பூர். இங்க வந்து மேட்டுப்பாளையம் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேட்டுப்பாளையம் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா அதான் சிவா. அது உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஐயப்பா நீ பேசு, ஐயப்பா நீ பேசு. இல்ல நான் ஐயப்ப சிறுத்தை சிவா சொல்றீங்கன்னு நினைச்சிட்டாங்களா? சிறுத்தை சிவா வந்து அஜித் படத்தை அதான் என்னோட பங்காளி கார்த்திக் படத்தை. அந்த சிவா தெரியுமா? சிறுத்தை சிவா என்னன்னு நீங்க சிறுத்தை சிவா தெரியுமா? சிறுத்தை சிவனா வந்து அந்த கார்த்தி என் தம்பி பங்காளி படத்தை சொல்றீங்களா? ஆமா ஆமா, அவர் தெரியுமா? டைரக்டர் தெரியுமா? அந்த டைரக்டரை பங்காளிங்கிறீங்க. கார்த்தியோட அண்ணன் சூர்யாவோட படம் எடுக்கிறாரு சிறுத்தை சிவா. என்னன்னா நீங்க அது தெரியாம வச்சிருக்கீங்க? அவரே சூர்யா கிடையாது, அவர் சந்துரு, காசிகோணபூர் பங்காளி. அவரே சூர்யா கிடையாது, அவர் பேரு சந்துரு. சந்துருங்க சரவணன், தெரிஞ்சுக்குங்க. சரவணன் நம்ம உண்மையே சொல்றாரு. ஏன் சிரிக்கிற நீ சும்மா எல்லாத்துக்கும்? சரவணா வந்து அதே பேரு தான் என் பையனுக்கு வச்சுக்கிறேன், சரவண வேல் என் பையன் பேரு. கார்த்தி சொல்லுங்க. சாப்பிட்டியா நீ? அண்ணா சொல்லுங்க, கேக்குது. நீ சாப்பிட்டேன்னு கேட்டேன். 12 மணிக்கா? முடிச்சேன், தூங்க போறேன். என் தம்பி கோயம்புத்தூர்ல இருந்து உன்னோட ரூமுக்கு தான் வரான். ராகுல் வர்றான், நான் பாத்துக்கிட்டா. ஓகே ஓகே. அவன் எதுக்கு வரானே எனக்கு மட்டும் தான் தெரியும்டா. சாம இருங்க. ஐயப்பா நீ பேசாத, நீ பேசாத. கார்த்தி அவனை மட்டும் தயவுசெய்து வந்து அஸ்தமடி கூட்டு வர, அவனை வச்சு சேரணும் நம்ம. ஓகே ஓகே ஓகேண்ணே. சேலத்துல யாரு? நீங்க தான் ஐயப்பனை பேசுன்றீங்க, அப்புறம் அவர் பேச நீங்க பேசாத பண்றீங்க. என்னன்னு நியாயம் அது? கேளுங்க, நியாயத்தை கேளுங்க. ஐயப்பன் மேல லவ் வருது. அரே அரே छोटू तू बोलो ஐயப்பா பேசுங்க. ஐயப்பா பேசுங்க. ஐயப்பன் அதாவது திட்டி விடுங்க. திட்டுங்க, கெட்ட வார்த்தை இன்டீரியர் கெட்ட வார்த்தை திட்டுங்க. நீ பேசுறது அப்படித்தானே இருக்கு. நான் அப்படித்தான் பேசுவேன்ப்பா. நேர்ல பார்த்தா எல்லாம் யாரை பார்த்தா பயந்துருவேன், அவ்வளவுதான். என் பொண்டை பார்த்தா பயந்துருவேன். என் பொண்டை ஹிந்தியில தான் ஐயப்பனை சொல்லி விடுங்க. நானே ஐயப்பன் தம்பி தான் பாவம், சீக்கிரம் பாத்தீங்களா. ஆனா பாலஜன் பார்த்தா ஐயப்பன் அணுகிடுவான். ராபின்சன் நடராஜனை யூஸ் பண்ணி நீங்க உங்க வன்மத்தை லைட்டா தீர்த்துக்க பாக்குறீங்க. இல்ல ராபின்சன் திருப்பூர் அதெல்லாம் அவங்கெல்லாம் யாரு இங்கதான் எனக்கு பார்த்து இருப்பாங்க. ஐயப்பா சிரிக்காதப்பா, நீ பேச. ஐயப்பா நீ பேசு. அது எப்படின்னா எல்லாருமே திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு தானே. அதான்ப்பா, அதான் உண்மையான மக்கள் இருக்கிற இடம். அதான் திருச்சி, திண்டுக்கல் அதெல்லாம் இல்ல. சென்னையில மக்கள் கிடையாதா? இல்ல சென்னையில மக்கள் இருக்காங்க. சென்னையில எனக்கு பழக்கம் இல்ல. சென்னையில தெரிஞ்ச 3 இடம் தான் பாருங்க. அண்ணா நகர், காசிமேடு, ட்ரிபிளிகன் 3 இடம் தான் தெரியும். அண்ணா நகர்ல என் ஃப்ரெண்ட் நண்பன் இருக்கான், உயிர் நண்பன் பாலாஜி இருக்காரு. பாலாஜின்னா அந்த பாலாஜி இல்ல, பாலாஜி தம்பி இருக்கான். ட்ரிபிளிகன்ல வந்து சாதிக் பாஷா என் நண்பன் இருக்கலாம். இதை விடுங்க. நம்மளுக்கு அவன் வந்து சாதிக் வந்து இப்ப கூடி பேசினா அவன் வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறான், விடுங்க. ஆனா பார்த்து வேற ஏதாவது சாதிக்குன்னு நினைச்சிட போறாங்க. சாதிக் பாஷா ஒரே பாஷா, சாதிக் பாஷானா ஒரே பாஷா தான், என்ன தான். நீங்க ரீசெண்டா என்ன படம் பாத்தீங்க? இப்ப ரீசெண்டா பார்த்த படம் வந்து பாத்தீங்களா? இதெல்லாம் பார்த்தாச்சப்பா. எப்பா அதெல்லாம் அது ஏற்கனவே கழுகு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அது கழுகு படத்தை யாரும் பாராட்டல, ஆனா இந்த படத்தை பார்த்தேன். ஏன்னா அதுல வந்து கழுகுல நீங்க எந்த கழுகு சொல்றீங்க? ரஜினி கழுக்கா? அது வந்து அந்த கழுகு இல்லைங்க, அது வந்து அது வேற கழுகு. இந்த கழுகு வந்து நம்ம அந்த யாரு விஷ்ணு தம்பி அந்த பையன் பேரு என்ன? எல்லாருமே டைரக்டா சொல்லாம என்ன உரம் முறையை வச்சே சொல்றீங்க? இல்ல கத்தி அந்த விஷ்ணுவர்தனோட தம்பி பேரு தெரியுது. கிருஷ்ணா அடிச்சது, லார்ட் கிருஷ்ணா.
எல்லாத்துக்கும் கிருஷ்ணா தான்ப்பா. திருப்பதி பெருசுங்கெல்லாம் டானா தான் இருப்பாங்க. ஆனா ஐயப்பா வந்து ஐயப்பா நீ பேச ஐயப்பா, நீ பேசவே மாட்டேங்க, நீ இல்லடா, அது சிரிக்காதப்பா. கிருஷ்ணாவே தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணா அந்த இல்ல விஷ்ணுவோட இல்ல கிருஷ்ணா தம்பி இல்ல தெரியுமா? கிருஷ்ணா எங்க மாமர் கிருஷ்ணாப்பா. அவன் கிருஷ்ணா தெரியாது, திரும்பி கிருஷ்ணா தெரியாது, திரும்பி கிருஷ்ணா தெரியாது, அவங்க யாரும் இந்த தெரியாது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூரா அவங்களா? ஈரோடு ஆற்றல் எனக்கு தெரியும். போதுமா? ஈரோடு ஆனா உங்க ஆண்டர்னா நவரச நாயகன் கார்த்தியோட படம் தி ஈவன் அது பாத்தீங்களாண்ணே? அப்பா தி அவரு ஈவன். இதுவரை நவரசன கார்த்திக் இல்லப்பா, நவரசன முரளிதரன் ஒரு பேர் தெரிஞ்சுக்க, நான் தெரிஞ்சுக்க. எங்க அண்ணன் பேரு முரளிதரன், முத்துராம் பையன் பேரு முரளிதரன். அவர் இப்ப ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றாராமாண்ணே. சாமி நான் எந்த கட்சி இல்லப்பா, நான் வந்து சவுத்து கட்சி. நீங்க வந்து எனக்கு புல் வாங்கி கொடுத்தா உனக்கு ஓட்டு போடுவேன். எந்த கட்சின்னு சொல்லுங்க, சொல்லுப்பா. யார் பேசுனது இப்போ? சொல்லுங்க, நான் தானே கேட்டேன். திமுக. ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். இவரப்பா நீ ஃபுல்லு அரசியல் வேணாமா? என்னென்ன சொல்றீங்க? ஃபுல்லு வேணான்றீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல கார்த்தி, நான் அரசியல பேசுவேன். ஏன் திமுக ஃபுல்லு வாங்கி கொடுத்தாலும் திமுக ஓட்டுலன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இரு கார்த்தி, நான் அரசியல பேசுவேன். ஏன்னா எல்லா கட்சியிலும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா. எல்லா கட்சியிலும் வந்து தமிழ்நாட்டுக்கு அத்தனை கட்சியிலும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ணே சீக்கிரம் இன்னும் கொஞ்ச நாள் டாஸ்மார்க் எல்லாம் போய் கல்லு கடை வந்துடும், சீக்கிரம் பாத்துக்கோங்க. அதனால உங்க வந்து உங்க ஹெல்த்துக்கு நல்லதா நடக்க போகுது. லாக்டவுனா இருந்தாலும் சரி எனக்கு சரக்கு வரும். அதுக்கு தான் ஆர்மி இருக்கு. எல்லாம் தமிழ்நாடே மாற போகுதுங்கிற வரப்போது. ஆர்மி மட்டும் எப்படி கிடைக்கும்? அதாங்க அஜித் ஆர்மி. என் பங்காளி இருக்கான், அவன் சொன்னா எனக்கு வந்து இப்ப 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 நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க ராமேஸ்வரன்? திருப்பூர் எங்க இருக்கீங்க? நீங்க சூப்பர் மார்க்கெட் சொன்னீங்களே, அது தெரியாது. பட் ஆனா பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் இருக்கேன். திருப்பூர்ல ராமேஸ்வரன் உங்களுக்கு வந்து போயம்பாலத்துல வந்து விக்னேஸ்வரா தெரியும் எனக்கு. விக்னேஸ்வரா டிராவல்ஸ் இல்ல விக்னேஸ்வரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எங்க கோயம்பேடுல போயம்பாளையம் திருப்பூர்ல தெரியாது. நான் அவ்வளவு வெளியெல்லாம் போனது இல்ல. நான் ஐயப்பா இருக்கா ராமேஸ்வரன்? நீங்க கோயம்புத்தூரா இல்ல திருப்பூரா? எந்த ஊர் நீங்க? நான் கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம் கல்பனா தட்டு தெரியுமா? தெரியும். அங்க கல்பனாவா? இல்ல அது விடு தம்பி ராமேஸ்வரன். சொல்லுங்க. கல்பனா வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அது என்ன கல்பனா டக்குனு ஞாபகம் இருக்குண்ணே. கல்பனா தேட்டர் போயிட்டு நீ எந்த படத்துக்கு போனலாம் அதை விடுங்கண்ணே. நட்டாஜன் அவங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கண்ணே. அதுவும் சொல்லிட்டாரு அவர். கல்பனா பத்தி சொன்னா அந்த விடுனாருல, அதுதான். 96 மாதிரியா உங்களுக்கு? அது என்னண்ணே, அது எப்படி நான் விட முடியும் சொல்லுங்கண்ணே. கல்பனாவை பத்தி சொல்லுங்க. கல்பனா சுவிட்சர்லாந்து இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். சுவிட்சர்லாந்தா? என்னண்ணே அங்க போயிட்டு விடு. எப்போ போனாங்கண்ணே? போயிட்டாரா கார்த்தி? ஏன் கார்த்தி அதான் பேச விடு. அவளுக்கு வந்து அவ பிள்ளைக்கு வந்து பேரம், அவன் வந்து கிளவி ஆயிட்டா. அவ கிளவி ஆயிட்டாடா. பேரனா? அவ பிள்ளைக்கு இல்ல அது என்ன படம்? இப்ப பவர் பாண்டி படம் தான் பார்த்தது. பவர் பாண்டி படம் பார்த்தீங்களா? இங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, விசா எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம், போலாம். பவர் பாண்டி படம் பாத்துறீங்களா இல்லையா? இல்ல I got a visa, I got a passport, but she my lover. Okay, she got a lovely husband, she got a lovely. இருக்கட்டுனே, என்ன பிரச்சனை? அதனால என்ன? பவர் பாண்டி படம் பாத்துறீங்களா இல்லையா? ஒரு டைம் கூட உங்களுக்கு பார்க்கணும் தோணலையா லைஃப்ல, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம்? என் லைஃப் தான் எல்லாரும் கதை கேட்டு என் கூட வந்து எவன் கதை கேட்கறானோ அந்த கதையை கேட்டு வந்து படம் எடுக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்றது? அது யார் சொல்றது? அதான் 96 ஆனா தெரியலப்பா எனக்கு. ஆனா உங்க கதை என்ன படம்ல எடுத்தாங்க சொல்லுங்க. அது வேண்டாப்பா. 96 புடவை என் படம் தான். இப்ப கூடி கேல மஞ்சுமல் படம் உங்க படமான லவர் படம் பாத்தீங்களானே? மஞ்சுமல் பாய்ஸ் உங்க கதை. மஞ்சுமல் பாய்ஸ் உங்க படமா? என்ன நடந்துச்சு கொடைக்கானல் போய் சொல்லுங்க. மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து அது வந்து
சேட்டன் என்ன கொடைக்கானல் போய் எல்லாரும் சரக்கு அடிச்சிருப்பான், அந்த மாதிரி நீங்களும் அடிச்சிருப்பீங்க, அதுக்குன்னு உங்க படம் அடிச்சோம் ஆயிடுமா? அடிச்சோமாப்பா. அதுக்கு வந்து சேட்டன் மாற்றி சொன்னவன் விமல் லேட்டன் சொன்னா, விமல் லேட்டன் அதான் காப்பாத்துறாருன்னா விமல் லேட்டன் விமல் லேட்டன் விமல் லேட்டன் விமல் லேட்டனை பத்தி உங்களுக்கு தெரியாதப்பா? விமல் விமலேட்டன் லேட்டன் தெரியும், எங்களுக்கு தெரியும், தெரியும் விமலேட்டனே. சரி, நீங்க நீங்க என்ன பண்ணீங்க கொடைக்கானல் போயிட்டு? குழியில விழுட்டீங்களா நீங்க? என்னப்பா? தவறி குழியில விழுந்திருக்கீங்களா? நான் என்னைக்கு தவறி விட மாட்டேன், தடுக்கி விழுவேன். என்னை வந்து காலை வச்சு தடுக்கி விழ வைப்பாங்க. நான் கரெக்டாக ஷார்ப்பா இருப்பேன். நான்லாம் என்னை வந்து தடுக்கி தொழு வைக்கும். நான்லாம் கரெக்டா போயிட்டு இருப்பேன். எனக்கு தடுக்கி தொழு வைக்கும். கரெக்டா இருப்பேன். எப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், எப்படின்னா மழைலாம் கார் ஓட்டும் போதெல்லாம் உங்களுக்கு டேஞ்சரா இருக்காதா? நான் குடிச்சா வண்டி ஓட்ட மாட்டேப்பா. நான் கால் டாக்ஸி, ரெட் டாக்ஸி திருச்செங்கோடு என் பங்காளி மணி கவுண்டர் பையன் வச்சுக்கிறான், மனோஜ் வச்சுக்கிறான். அவன் வண்டி வருவான், அவன் டிரைவருக்கு கூட்டு போவான். நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன். ஏன்னா லாவை கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன். குடிச்சிட்டு எவன்ட்டு பேசவும் மாட்டாங்க. டைம் பாஸ் சரக்கு வாங்குறீங்களா? அது தப்பு தானே? சரக்கு பத்தலாம் பிளாக்ல வாங்குறீங்களா? அது லா இல்லையானே? அது லா தப்பு தானே? பிளாக்லயா? என் வீட்டுல எப்பவுமே 3 ஃபுல் இருக்கும்பா. என் வீட்டுல எப்பவுமே அது தப்பு தானே? பாருங்க, வீட்டுல சரக்கு வச்சு கூடாது. கவர்மெண்ட் தானே டாஸ்மார்க்ல வச்சிருக்கோம். நான் காசு வாங்கி கொடுக்குறேன்ப்பா. வீட்டுல வந்து சரக்கு வாங்கி நான் குடிக்கலாம். அத வாங்கி வச்சு செல் பண்ணதான் தப்பு. பீடா போட்டு தான் பேசுறேன்ப்பா நானு. அதுக்கு வந்து குருசங்கர் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல குருசங்கர் உங்களுக்கு தெரியுமா? கோயம்புத்தூர்ல வந்து கேஜி பக்கத்துல அன்னபூர்ணா பக்கத்துல குருசங்கர் சின்ன கடை தான் இருக்கும். குருசங்கர் ஜர்தா மீடியம் சாதா. ஜர்தா மீடியம் சாதா 420 கார்த்தி. அதான் பசங்க சேலத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியுமாப்பா? சேலத்துல இருக்க தேட்டர் எங்க எப்படி முக்க அடிச்சுட்டு அப்புறம் பீடாவும் போட்டு எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி பாடி தாங்குது உங்களுக்கு? பாடி தாங்குமாப்பா. ஏப்பா எல்லாம் தாங்குமாப்பா. இன்னும் சாப்பிடல கார்த்தி. 3 தோசை மொட்டை சுத்தி வச்சுக்கிறா. 3 தோசை 3 கல் தோசை, ஒரு பச்சை மிளகா ஆம்லெட் வச்சுக்கிறா. பொண்ணு வந்து இது சாத்தியான நாடகம் இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். சாத்தியான ஹிந்தியில நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஹிந்தி நான் பார்ப்பேன். ஹிந்தியில வந்து மேரா பாப்பாவுக்கோ அபிநய் அது மாதிரி தானே தெரியும் எனக்கு. அது கீழே வந்து யாராவது இருக்கிறாங்க. ஐயோ, கீழே வந்து கார்த்திக் கீழே ஒருத்தர் விஐபி பாத்தியா? நீயே பாரு, தெரியும். நான் எப்படி சொல்றது? வேண்டாம் கார்த்திக், யாரு சொல்லுங்க. வேண்டாம் ஒரு விஐபி வாட்ச் பண்ணிருப்பாரு. ஐயப்பா நீ யாரு பார்த்தா என்ன இப்ப யாருக்கான பயந்துக்க போறோமா? பயந்துக்கு பண்ணப்பா. இவர் நான் பயந்தா வந்து எங்க அம்மாவுக்கு பயந்து, என் பொண்டைக்கு பயந்துக்குவேன், என் பையனுக்கு பயந்துக்குவேன். எந்த நாய்க்கு பயந்துக்க மாட்டேன். நான் சாரி நாயின்னு சொல்றது பைரவர், கடவுள். அவர் கடவுள். அதுக்கப்புறம் வந்து டாம். எங்க வீட்டுல வந்து டாம் வச்சிருக்கிறேன். அவன் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான். பாத்துட்டேன், மீன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான் டாம். ஒரு கார்த்தி தயவுசெய்து கல்யாணம் பண்ணு கார்த்தி. ஃபர்ஸ்ட் இந்த ஐயப்பனை கல்யாணம் பண்ணி. ஐயப்பா நீ கல்யாணம் பண்ற சொல்லு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயப்பனுக்கு போன மாசம் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு சொல்லலையா? அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடலையா உங்களை? ஐயப்பா பேசுற ஐயப்பா, கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? போன மாசம் கல்யாணம் உங்களுக்கு தெரியாதா? மார்ச் 20ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு சொல்லலையா? அவன் சொல்லவே இல்லை. அவன் ஐயப்பா பேசுற ஐயப்பா, கல்யாணம் ஆச்சு உனக்கு? பேச மாட்டேங்க பாரு. நான் போட்டோ எல்லாம் போட்டேன். நானு இல்லப்பா, நான் செல்ஃபி எடுத்து பாக்கல. நீங்க போன் வந்து பொண்டாட்டி உடைச்சு போட்டா வேற போன் வாங்கினேன். எல்லா கான்டாக்ட் எதுக்கு உடைச்சாங்க? என்னன்னா வந்து எனக்கு வண்டியில வந்துட்டு இருந்தேன். என்ன கோவப்பட்டா 2 அடி அடிக்க வேண்டியதானே? அது என்ன போன் அடிக்கிறது? என்ன அநியாயமா இருக்கு? என்னை அடிக்க முடியாதுல்ல, அதுக்குன்னு போன் அடிக்கிறதா? நான் வண்டி விட்டுருப்போ கூப்பிட்டு இருக்கிறா, எடுக்கல. வீட்டுக்கு வந்து போனுக்கு வந்து போனை வாங்கினா. ஏன் போன் எடுக்கலாட்டா? தெரியலண்ணா, போனை உடைச்சிட்டா. அவ்வளவுதான். அதுக்கு வேற போனும். அதனாலதான் வந்து நேத்து கூடி. நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு ஒண்ணும் பண்ணல. அவ்வளோ ஏப்பா, நம்ம வந்து ஒரு வந்து ஆணை அடிக்கலாம், பெண் அடிச்சு அது பாவம்ப்பா. இல்லண்ணே, அது சொல்லுண்ணே. போன் உடைச்சதுக்கு என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லல. நான் எதுக்கு போன் எடுக்க கேட்டேன். எதுக்கு போன் எடுக்க கேட்டா?
போன வண்டி ஓட்டு இருந்தோன்னா நீ போனை வாங்கினா அவதான் போனை வாங்கி கொடுத்தா. திருப்பி அதே போனை வாங்கி கொடுத்துட்டா. ரெட்மி நோட் 13 வாங்கி கொடுத்துட்டா பொண்டாட்டி. உடச்சு அதே போனை ரிவ்யூ வச்சுட்டேன் நான். இப்ப அவங்கள காசு இருக்கப்பா. எனக்கு ஐ ஹேவ் பிரெயின், ஒன்லி பிரெயின். அதான் பெருமாள் திருப்பூர்ல ராபின்ஸ் திருப்பதி. வேற யாராவது திருப்பூர் இருக்கீங்களாப்பா? திருப்பூர்ல சிட்டிலாம் இருக்கானே, சிட்டி திருப்பூர், நிறைய பேர் திருப்பூர் தானே. யாராவது திருப்பூர்க்கா பசங்க பேசணும்ல ப்ளீஸ் திருப்பூர். ஏன்னா மத்தவங்களாம் உங்ககிட்ட நல்லா வீட்டுல சண்டை வந்தா நீங்க சண்டை போடுறது, திட்டுறது, அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஏப்பா நான் வந்து என் பொண்ணு அடிக்க மாட்டேன்ப்பா. அவதான் அடிப்பா, சீப் அடிப்பா, உருப்பா. அவங்க அடிப்பாங்க அடிச்சு அவளை பார்த்தா பயப்பா. அதான் சொல்ற மாதிரி வாழ்க்கையை பயக்கிறதாருன்னா எங்க அப்பன் இல்லப்பா. எங்க ஐயன் இல்ல. எங்க ஐயன் இருந்தா எங்க போயிருப்பேன். சாரி, அப்பா போய் அழுக வந்துடும் எனக்கு. எங்க அம்மா இருக்கு, எங்க அம்மாவுக்கு போயிருக்குவேன். அப்புறம் என் பொண்டாட்டி, எங்க அக்கா இருக்கு. அக்கா வந்து சித்ரால் இருக்கு. கார்த்தி கல்பனாக்கா எங்கண்ணா இருக்குங்க? கார்த்தி கல்யாணம் கார்த்தி பண்றனே நீ பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து வந்து கார்த்தியோட ஜூனியர் பார்க்கணும். ஐயன் பாத்தியா? ஐயப்பன் போன மாசம் வந்தான், நீங்க வராம விட்டீங்க. சொல்லவே இல்லை கார்த்தி ப்ரோ. சரி, சீக்கிரம் வளகாப்பு இருக்கும், அதுக்கு வந்துருங்க. இல்ல வளகாப்பு வைப்பான் இன்னொரு 2-3 மாசத்துல. அப்ப வந்துருங்க. யாரா திருப்பூர் யாரா இருக்கு? இப்ப தயவுசெய்து திருப்பூர்காரன் பேசுங்க ப்ளீஸ். திருப்பூர்ல இருந்து யாரும் மத்தவங்க அவங்கதான் மனுஷங்களான, மத்தவங்களும் இல்லையானே? இல்ல திருப்பூர் இல்ல மச்சான். திருப்பூர் தான் எனக்கு வந்து வாழ்க்கைன்னு தெரியாது. அதாங்க நஞ்சப்பா. கார்த்திலும் திருப்பூர்ல இல்லடா, சேலம். அப்ப என்ன பண்ண? சேலம் அதை விடுங்க. நான் சொல்றது வந்து நான் படிச்ச ஊருங்க. திருப்பூர்ல படிச்ச ஊர். திருப்பூர் இன்னைக்கு வந்து திருப்பூர்ல நான் கூப்பிட்டேன்னா உடனே திருப்பூர். அங்கதான் கல்பனாக்கா லவ் பண்ணீங்க தானே? விடப்பா ஏப்பா நீ பேசுறது? விருகாத்தி திருப்பூர் யாராவது திருப்பூர் மலை என்ன நீங்க என்னைக்கா நடராஜன் அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்ன நினைச்ச வந்து கல்பனா தான் ஃபீல் பண்ணணும். என்ன நினைச்சு நானே எப்படி ஃபீல் பண்ணணும்? அவங்களுக்கு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்க? நினைப்பு வந்திருக்கா உங்களுக்கு? எப்ப எப்பவுமே மண்டைகோள் இருக்காப்பா. மண்டைகோள் இருக்கா. போன் கூட பண்ணி பேசலையா நீங்க? ஏப்பா அவ வந்து ஏப்பா அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகி அவ வந்து பிள்ளைக்கு பேர் நடத்துறாப்பா. கிளவி ஆயிட்டாவ. நான் இன்னைக்கு சென்னைக்கு சின்ன பையன். நான் பையா. அதுக்கு என்ன தப்பு? பவர் பாண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி மாதிரி தானே. 60க்கு அப்புறம் தானே காதல். அந்த படத்தை எல்லாம் வந்து என் வாழ்க்கையோ அந்த எவன் கூட எவன் குடிச்சானோ, எவன் டீ குடிச்சான் எல்லாம் படப்படுத்துறாங்க. யாராவது திருப்பூர் இருக்கீங்க? திருப்பூர் யாராவது இருக்கீங்களா தம்பிகளா? திருப்பூர்ல யாரு பஸ்ல வந்து இறங்கின மாதிரி திருப்பூர் இறங்கின திருப்பூர் யாராச்சும் இருக்கீங்களாப்பா? யாராவது திருப்பூர்னு சொல்லிதான் யாரா பேசுங்கண்ணே. அண்ணன் சந்தோஷப்படுற மாதிரி. சிட்டி நீ திருப்பூர் தானே? சொல்லு அவருக்கு. சிட்டி திருப்பூர் தானே நீ? ஆமா ப்ரோ, நான் திருப்பூர் தானே சிட்டி. பேசு. சிட்டின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் திருப்பூர் தான். தம்பி திருப்பூருங்களா நீங்க? தம்பி பேசவே மாட்டேங்கிறீங்களே. அவன் திருப்பூர் தானே அவன். தம்பி பேச மாட்டேங்கிறாரு. இல்ல ப்ரோ, திருப்பூர் முன்னாடி திருப்பூர்ல இருந்து இப்ப வீடு மாத்திட்டேன் ப்ரோ. திருப்பூர்ல இருந்தா வந்து நீங்க பயப்படுறாங்க. சித்தி பயப்படாத, அண்ணால ஒண்ணும் செய்ய மாட்டாரு. நான் யாரும் வந்து திருப்பூர்ல வந்து அவன் திருப்பூர் தானே. திருப்பூர் பக்கத்துல அந்த வள்ளிப்பாளையம் இருக்குல்ல, வள்ளிப்பாளையம் ரெட்டப்பாலத்துக்கு கீழே ஒரு பாலம். அது கீழே அந்த பாலத்துக்கு அடியில. தம்பி பேசணும். தம்பி திருப்பூர்ல எங்க இருந்தீங்க? அண்ணே நான் கொஞ்சம் கேள்வி கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அண்ணே நீங்க எந்திரன் படம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்திரன் வந்து ஐஸ்வர்யா சூப்பர் நடிச்சிருந்தாங்க. ரஜினியே சொல்லுங்கன்னா ஏன்னா நீங்க ஐஸ்வர்யா பேசுறீங்க? எனக்கு பிடிச்சது எனக்கு வந்து ஆண்கள் வந்து எல்லாம் பிடிக்கும்ப்பா. ரஜினி வந்து அவரு ரஜினி கிடையாது, சிவாஜி. நீங்க அடுத்து சொல்லுங்க. திருப்பூர் தம்பி சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் சிட்டி.
இல்ல அது அது வந்து உங்க பெட் நேம். ஐ இல்ல வாட்சிங் நிஜமாலே ரியல் நேம். என் பேர் சிட்டி தானே, சிட்டி பாபு. சிட்டி பாபுவா? அப்பா பேர் என்ன? பாபு அப்பா பேரு அப்பா பேர் என்ன? பாபு பாபு. அப்பா பேரு பாபுண்ணே. அப்பா பேர் பாபு, இவன் பேரு சிட்டி. அதாவது சிட்டி பாபு. நீங்க 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 திருப்பூர்ல நீங்க எங்க இருந்தீங்க? அண்ணன் முன்னாடி இருந்தேனே, ரொம்ப வருஷம் முன்னாடி. அதானே அந்த ரெட்டப்பாலம் இருக்குல்ல, ரெட்டப்பாலத்துல ரெட்டப்பாலம் கீழே கீழே இருக்கும்போது அந்த ஒத்தப்பாலம். காஃபி பார் இருக்கும்ல. இரு கார்த்தி. தம்பி சிட்டி பாபு, நீங்க திருப்பூர்ல எங்க இருந்தீங்க? வேணாண்ணே, பர்சனல்லாம் வேணாண்ணே. பர்சனலா? அவன் அந்த அட்ரஸ் வரல என்ன சொன்னாரு, கார்த்தி பிரச்சனை ஆயிடுன்னு இந்த வச்சுக்கோங்க. அளவுக்கு ஓப்பனா பேசிட்டு நான் திருப்பூர்ல வந்து விடுங்க, அவன் கூச்சப்படுறான். விடுங்க. திருப்பூர்காரலாம் கூச்சப்பட மாட்டாங்கப்பா. அண்ணா அவர் கோயம்புத்தூர்ல திருப்பூர் ஒருத்தர் வந்திருக்காருண்ணா, பேசுறீங்களா? கொடுங்க கோயம்புத்தூர் அண்ணா ராஜன் வணக்கம். இருக்கீங்களா? ஹலோ கோயம்புத்தூர் ஆளுங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. என்ற பேர் ஜோதி பிரகாஷ்ங்கண்ணா. திருப்பூர் தான். சொல்லுங்கண்ணோ. திருப்பூர்ல எங்கீங்க? அண்ணா திருப்பூர்ல வித்யாலயம்ண்ணா. வித்யாலயம் எங்க படிச்சீங்க? உடம்புப்பேட்டைங்க. உடம்புப்பேட்டையில எங்க படிச்சீங்க? குறிச்சிக்கோட்டைங்கண்ணா. மூணார் போற வழி இருக்குல்லங்க, அமராவதி டேம் போற வழி. உடுமல்பேட்டில் வந்து அந்த வசந்தா தேட்டர் ஓடுதா இல்லையா? எதுங்கண்ணா? வசந்தா தேட்டர் ஓடுதா இல்லையா உடுமல்பேட்டில்? உடம்புப்பேட்டையில வசந்தா தேட்டரே இல்லையண்ணா, தாராபுரத்துல தானே இருக்குங்கண்ணா. ஓ, கரெக்டா பேசுறீங்க. லதா இங்க ஓடுதா இல்லையா? அதான் இங்க ஓடுதுண்ணா. ஓகே. நீங்க வந்து திருப்பூர், உங்களுக்கு எப்படி திருப்பூர் பழக்கம்? திருப்பூர்ல கம்பெனி வச்சிருந்தேண்ணா, இப்ப இல்லைங்க. எங்க திருப்பூர்ல எங்க கம்பெனி வச்சிருந்தீங்க? பிஎன் ரோடா? அண்ணா பல்லட ரோடுண்ணா. பல்லடம். தமிழ்நாடு தேட்டர் பக்கத்துலங்க. அதை விடுங்க, பங்காளி தேட்டர் விடுங்க. இப்ப சரிங்க. வந்து எல்லாம் பேசுறாங்க. திருப்பூர் பத்தி நீங்க என்ன சொல்லுங்க. திருப்பூருக்காரன் எப்படி இருப்பான்னு. ஆனா அவரு எவ்வளவு அழகா கொங்கு தமிழ்ல பேசுறாரு. நீங்க எவ்வளவு பேசுறீங்களே, உங்ககிட்ட கொங்கு தமிழே வர மாட்டேன். என்ன காரணம்? எப்ப நான் சொல்றேன் பாரு, நான் வந்து தமிழ்லப்பா, எல்லா தமிழ்ல நான் பேசுவேன் நான். பேசுங்க அப்போ, கொங்கு தமிழ்ல பேசுங்க. ஐயப்பா அவர் மாதிரி பேசுங்க. ஐயப்பா அவர் மாதிரி பேசுங்க. நீ என்ன பேசுன? ஐயப்பா நீ போ. ஐயப்பா நீ ஒண்ணுக்கா பேசு. ஐயப்பா நீ பேச, ஒண்ணுக்கா பேசு. கொங்கு தமிழ்ல பேசுங்கண்ணா. ஏங்கண்ணா நீங்க வந்து கொங்கு தமிழ்ல பேசுங்க. எத்தனை வருஷமா நீ சரக்கு சொல்லு சொல்லப்பா. என்னண்ணே மிமிக்ரி என்ன பண்றீங்க? அதான்ப்பா சென்னை தமிழ். சென்னை தான் சென்னை தமிழ். அதான் கபில் என் ஃப்ரெண்டு செத்துட்டான். 2 days தான் செத்து போனான். பாக்ஸர் கபில்னா? அந்த பகுதியில் இல்லை, வேற கபில். எல்லா தமிழும் பேசினாப்பா. எனக்கு இப்படி அப்படித்தான் பேசுவேன். திருப்பூர் தம்பி ஜோதி பிரகாஷ். ஆமாங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. செட்டிலாட்டு உருள்பேட்டையா? அண்ணா பல்லடம், தாராபுரம், உடம்புப்பேட்டைக்கு சென்ட்ரல் இருக்குங்கண்ணா. மகாராணி காலேஜ் இருக்குல்ல? தாராபுரம்ண்ணா. மகாராணி காலேஜ் இருக்கா? ஆமாண்ணா, இருக்குங்கண்ணா. அது பத்திர நீங்க இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லண்ணா, அங்கிருந்து 20 கிலோமீட்டருங்கண்ணா. என்னதானே சொல்ல வரீங்க? என்ன கூகுள் மேப் பெரிய பேசிட்டு இருக்கீங்க? என்னண்ணா கோயம்பலத்து கேட்டீங்க, அப்புறம் வசந்தா தேட்டர் கேக்குறீங்க, அப்புறம் மகாராணி காலேஜ் கேக்குறீங்க. கோயம்பலத்துல ஒரே தேட்டர் இருக்குது. ஒரே தேட்டர். அந்த ஊரை கேட்டு என்னதான் சொல்ல? என்ன சொல்றேன்னா, மப்பு ஏற மாட்டேதப்பா. அத சொல்லுங்கண்ணா. மப்பு ஏற மாட்டேங்குது. உட்காம முக்கா அடிச்சாச்சு. இன்னொரு குவார்டர் உடைக்க போறேன். ஒரே நிமிஷம் கார்த்தி, 2 நிமிஷம் பெக் போட்டு வந்துட்டா லைவ்ல வைங்க. போயிட்டேன். ஸ்டே டியூன். கார்த்திங்க, தண்ணி கலந்து போடுங்க, ராவ போட்டுறதுங்க. சொல்லுங்க ஜோதி. என்னங்க திருப்பூர்காரன்னு அணையில் துட்டீங்க. இன்னைக்கு வெற்றியன்னு வந்திருந்தாருங்க வீட்டுக்கு. யாரு? அண்ணா வெற்றி பழனிசாமி, டிஓபி. ஆமாமா, ஓகே. இன்னைக்கு வந்திருந்தாருண்ணா. இன்னைக்கு ஃபுல்லா அவர் கூட தாங்க 2-3 பக்கம் போயிட்டு வந்தேங்க. நான் ஸ்பேஸ்ல பேசுறதுன்னு கூட சொன்னேங்க. உங்களை ஒரு டைம் எங்கேயோ காஃபி ஷாப்ல பார்த்தோம்னு சொன்னாருங்க, பாலாஜி சாரோட.
ஆமா பாலாஜி சாரோட பார்த்தாரு அவரு. என்னமோ காஃபி பேர் சொன்னாருங்களே, கடை பேரு காஃபி காஃபி சாஸ்திராவா? காஃபி சாஸ்திரம். கார்த்தி கங்குவா செப்டம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அது கிராஃபிக்ஸ் ஒரு 5-6 ஒர்க் நடந்துட்டு இருக்குங்களா? கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதான் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. அக்டோபர் நவம்பர் ஆயிடும். இந்த ஆயுத பூஜை இல்லை தீபாவளி. அந்த டயத்துல ஏதோ ஒன்று வரும். ஹலோ கார்த்திக் ப்ரோ. நெஜிட்டி ப்ரோ நான் சும்மா தான் கேக்குறேன், தெரியாம கேட்டேன்னா மன்னிச்சிருங்க. நீங்கலாம் உங்களுக்குலாம் லவ் ஃபெயிலியர் நடந்தப்ப நீங்க எப்படி ப்ரோ கடந்து வந்தீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு? உனக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது லவ் ஃபெயிலியரே கிடையாது. சரி ப்ரோ சேம். ஆமா சொல்லுங்க. ஒண்ணு அது அது நான் என்ன பண்ணேன்னா, நான் உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் மிங்கிள் ஆயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவனுங்கிட்ட சொல்லி புலம்பிட்டு ஒரு 2-3 நாள் புலம்பிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க அப்படிதான் சுத்திட்டு இருந்தானுங்க அந்த டைம்ல. அப்போ அவங்களோட ஜாலியாக சுத்துறது, சினிமாவுக்கு போறது, சரக்கு அடிக்கிறது. சரக்கு அடிக்கிறதுனா ஃபீலிங்ல சரக்கு அடிக்கிறது இல்லை, ஜாலியா அதை மறக்கிற மாதிரி. சும்மா நம்ம தனியா இருந்தா மட்டும்தான் அதை யோசிச்சிட்டே இருக்க தோணும் பெருசா. அதுன்னு இல்லை, எந்த பிரச்சனையா இருந்தாலும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், ஒய்ஃப் பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாம் இருந்தாலும் தனியா இருந்தா மட்டும்தான் அதை யோசிச்சிட்டே இருக்க தோணும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மிங்கிள் ஆகி அவங்களோட சுத்துறது, பேசுறது, இதை பண்ணிட்டு அவனை கலாய்க்கிறது, அவன் நம்மளை கலாய்க்கிறது, இப்படியே வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது கொஞ்ச நாள் அப்படியே போயிடும். சோ நீங்க கொஞ்ச மாசத்துலயே மறந்துட்டீங்களா? லைக் அது கடந்து வந்துட்டீங்களா? டைம் ஆச்சு. அது டைம் கொஞ்சம் டைம் ஆகும். பட் பெருசாலாம் ரொம்ப அஃபெக்ட்லாம் பண்ணல. சரி சரி. இல்ல ப்ரோ, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐயப்பன் ப்ரோலாம் 3 நாள் கடந்து போறாரு. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ப்ரோ. நிறைய பேர் இப்ப ராபின்சன் ப்ரோலாம் அன்னைக்கு சொன்னார்ல, நான் இந்த வசூல் ராஜால வர மாதிரி வசூல் ராஜா சொன்னேன். ஃபோன் அடிச்சு, டேய் வட்டி எங்கடா இருக்கீங்க? இந்த மாதிரி தான் சாயந்தரம் ஆனால் அவனுங்களை ஃபோன் பண்ணி வர வச்சிருவேன். வர வச்சு அவனுங்களை புலம்பி ஏன்டா சாவடிக்கிற அப்படின்னு அவனுங்க என்ன கலாய்ப்பானுங்க. டே நான் நண்பர் ஃபீலிங்கில் இருக்கேன், நீங்கள் வரமாட்டீங்களாடா அப்படின்னு அவனுங்களை கூப்பிட்டு வச்சு அவனுங்களை தொல்லை பண்ணி, ஏன் தொல்லை தாங்காமல் அவனுங்க ரொம்ப ஃபீல் பண்ணி, அது அப்படியே ஜாலியாக போயிடும். என் கதையை கேட்டு அவனுங்க அழுத்துருவானுங்க. நானே ரொம்ப நார்மலாக இருப்பேன். ஏன்டா இப்படி டெய்லி இதையே பேசிகிட்டே இருக்க, முடியலடா அப்படிப்பானுங்க. இல்லை கேளு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க வச்சு அதில் ஒருத்தரப்பான் பிரபாரன்லாம் அவன் வந்து ஆக்சுவலாக அவங்களாம் ஒரு பெரிய காரணம் அதுக்கு. நைட்டு 1 மணி ஆனாலும் விட மாட்டான் அவனுங்கள வீட்டுக்கு. குரல் மாறிடுச்சுண்ணே லைட்டா. ராவா அடிச்சிட்டீங்கண்ணே? என்னங்க ராவடிக்க மாட்டேன். திருப்பூர் ஜோதி பிரகாஷ், திருப்பூர் ஜோதி பிரகாஷ் சொல்லுங்கண்ணா. கண்ணு சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா சாப்பிட்டாச்சுங்கண்ணா. நீங்க இப்ப கரெக்டா எங்க இருக்கீங்க இப்போ? அண்ணா பல்லடம் ஜல்லிவெட்டி தெரியுமாங்கண்ணா? சரிங்க சொல்லுங்க. அதேதான். ஏன்னா ராபிடோ ஓட்டுறீங்களாண்ணா? பிக்கப் பண்ணிட்டு போறீங்களா? இல்ல ஜல்லிப்பட்டு இல்ல ஜல்லிப்பட்டு தோட்டத்தை பற்றி சொல்லுங்க. பொலிக்காடுண்ணா. ஓகே, நாளைக்கு காலைல நாட்டுக்கோழி 3 கிலோ போதுமா 4 கிலோ போதுமா சொல்லுங்க. ஆனா இங்கேயே இருக்குதுண்ணா, வாங்கண்ணா. நம்ம தோட்டத்திலேயே இருக்குங்க. இல்லைங்க, பல்லடத்துல இருந்து உங்களுக்கு வருங்க. பல்லடத்துல இருந்து உங்களுக்கு வருங்க. சரிங்களா? உங்க நம்பரை வந்து நான் எடுத்துக்கிறேன், என் தம்பி காத்தி கொடுத்துருவான். பல்லடத்துல இருந்து உங்களுக்கு வரும். சரிண்ணா, ஓகேண்ணா. ஓகே, வேற என்ன ஐயப்பா கல்யாணம் பண்ண சரி, எந்த ஊர் பொண்ணு ஐயப்பா? பொண்ணு இமாச்சல் பிரதேஷ்ண்ணே. ஐயோ இன்ஸ்டாகிராம் லவ்வர். ஐயோ நான்லாம் வந்து நான் கட்டின ஊரு வந்து கார்த்தி தெரியாதனமா மன்னார்குடியில பொண்ணு எடுத்தேனப்பா. நான் வந்து ஐயோ நான் படுற அவஸ்தை பெரிய அவஸ்தைப்பா. மன்னார்குடியில வந்து ஐயோ பயங்கரமா இருக்குது. ஆனா பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னீங்களே பார்த்து. பக்கத்துல இருக்கிற அவ வந்து சாத்திய நாடகம் பார்த்து, சாத்திய ஹிந்தி நாடகம் பார்த்துட்டு அது ஹிந்தி. அவங்க வந்து நாடகத்தை பத்தி இருப்பாங்க, அவ்வளவுதான். நாம வந்து செயல் இருப்போம்.
அவ்வளவுதான். இப்ப வந்து என்னன்னா, ஐயப்பா இந்த பொண்ணுக்கு ஐயப்பா தமிழ் பேசு. தெரியாதுண்ணே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஐயப்பன் என்ன சொல்லுங்க. हमको 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 अच्छी तरह हिंदी मालूम है यार, தெலுங்கு मालूम है, आपको क्या चाहिए अभी? பேசுங்கப்பா. தெலுங்கு பேசணுமா சொல்லுங்க. யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. யார் தெலுங்கு இல்லையா? बॉर्डर मूवी रिलीज चाहिए। बॉर्डर मूवी रिलीज हो गया यार, उसके में उसका उसका हीरो उनको मालूम है? இல்ல நான் விட்டுருங்கண்ணே, नहीं मालूम है। नहीं मालूम। बॉबी दयाल का बॉबी का साला, उसका सन्नी दयाल, उसका मालूम है तुमको? एनिमल मूवी, अंग्रेज से आता है। एनिमल मूवी गलीज எப்படி எப்படி அனிமல் மூவி வந்து அவன்லாம் சின்ன பையங்க. ஏங்க ராஷ்மிகா கட்டி பிடிச்சி அதெல்லாம் விடுங்க, அதை விடுங்க. பார்டர் மூவி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. தர்மேந்திர பையன் நடிச்ச படம். பார்டர் மூவி பத்தி கேட்டதுக்கு நான் பாபி தேவல் பிடிக்கும். பாபி தேவலோட அண்ணன் தாங்க சன்னி தேவல். பென்னி தயால். சன்னி தேவலை பத்தி யாராச்சும் தெரியுமா உங்களுக்கு யாராச்சும்? இப்ப வந்து அனிமல் படத்தை பத்தி பேசுறாங்க. அனிமல் படம் என்ன அது என்ன கடம்? அந்த இடத்துல அது எல்லாரும் சுட்டு தள்ளுறாங்க. போலீஸே வர மாட்டேங்குதுப்பா. அந்த படத்தை நானும் பார்த்தேன் நானு. சன்னி யாரு ராஷ்மிகா பார்த்தேன். ஆனா அந்த அனிமல் பட ஹீரோ மாதிரி இருக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? நான் என்னை மாதிரி இருப்பேன். எப்ப ஒரே மாதிரி தான் இருப்பேன். ரவி ஒரே மாதிரி தான் இருப்பேன். நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு வருவேன். தண்ணி மப்பு ஓரவே போச்சுன்னா வண்டி அங்கேயே நிறுத்தி போட்டு கால்ட்ட ஸ்பீட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுதான் ரவி. நடராஜ் ரவி. எங்க ஐயன் பேர் நடராஜ், எங்க பேர் ரவிங்க. எங்க ஐயன் இல்லைங்க. எங்க ஐயன் இருந்தா எங்கேயோ போயிருப்பேன். எங்க ஐயன் இல்லை. எங்க ஐயன் செத்தப்போ ஒரு துளி சுட்டு கண்ணு தெளிவில்லை. ஆனா எங்க அப்பா போட்டா பார்த்து இப்ப பார்த்தா கண்ணுல வந்து தரவே வருது, என்னன்னு தெரியல. எங்க ஐயன் இல்ல, இப்ப நான் ஃபீல் பண்றேன். எங்க ஐயன் இருந்தா என்ன நினைச்சிருக்கேன். மப்பு ஓவரனா வண்டி நிறுத்திட்டு வந்துருவீன்றீங்களே, அப்ப அப்படியே தண்ணி அடிச்சிட்டே தான் வருவீங்களா வண்டியில? இல்ல சாமி, நான் வந்து நீ வந்து மயில்சாமி பேட்டி கேட்டிருக்கே இல்லையா? சத்தியமா குடிக்கிறது எதுவும் தூக்குறது. மயில்சாமி பேட்டி அதே மாதிரி தான். குடிக்கிறது நான் மாலை போட்டா மட்டும் தான் குடிக்காம இருப்பேன். சாமிக்கு மட்டும் தான் திறமை சொல்ற மாதிரி சாமிக்கு மட்டும் தான் பயப்படணும், அவ்வளவுதான். முருகனுக்கு மாலை போட்டா மட்டும்தான் பயந்துக்குவேன். அதுக்கு முருகனுக்கு மாலை போட்டா கரெக்டா இருப்பேன். முருகனுக்கு மாலை போட்டா நான் வருஷத்துல வந்து ஒரே ஒரு தான் மாலை போடுவேன். நான் வருஷத்துல 4 ட்ரிப் மாலை போடுவேன். நான் குடிச்சிட்டு இருக்கிறது உடம்பு டயர்டானா டக்குன்னு மாலை போட்டுருவேன், அவ்வளவுதான். மாலை போட்டோன்னா ஒரு 10 நாள் கேப் விடுவோம், அவ்வளவுதான். கேப் விட்டா உடம்பு ரிலீஃப் ஆகும். அதுக்கப்புறம் போய் முருகன் பாட்டு முருகன் நேரா பார்ப்பேன். லாஸ்டா பார்த்து முருகன் எந்த முருகன் தெய்வம் மருதமலை போய் பாக்குறேன். முருகன் எழுதி பாக்குறாப்புல. முருகன் தயவுசெய்து நீ வந்து சீக்கிரம் என்ன சொன்னாருன்னு தயவுசெய்து சீக்கிரம் வந்து உன்னை கூப்பிட்டுன்னு கேக்குறேன். அவ்வளவுதான். போதும். ஏப்பா எனக்கு வாரிசு இருக்குப்பா. என் வாரிசு பையன் இருக்கான், அவன் பாத்துக்குவான். ரொம்ப இந்த வந்து எவன் வந்து எல்லாத்தையும் வந்து அவன் இப்படி வந்து நோய்ச்சி பேசிட்டு இருக்கிறது அது பிடிக்காது. நம்ம சம்பாதி சாப்பிட்ற, அவ்வளவுதான். நான் சம்பாதி சாப்பிட்றது இல்லப்பா. எனக்கு வந்து எங்க அம்மா இருக்கு, பொண்டாட்டி இருக்கிறா, எங்க அக்கா இருக்குது. நான் போய் கேட்டாலும் கேட்காம வண்டி எடுத்துட்டு போகணும்னு அப்படியே ரெடியா இருக்கும். அதே மாதிரிதான் என் மாப்பிள்ளை ஹோட்டல் இருக்கு, கண்ணப்பன் இருக்குது, அதே வந்து ஜெயம் ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாம் இருக்கு. விஜயலான்ஸ் இருக்குது. விஜயலான்ஸ் எல்லாம் போனா காசே கேட்க மாட்டாங்க. இவனும் காசு கேட்க மாட்டான். இப்ப நீங்க பேசுறீங்கல்ல சிட்டி, நீ உங்களுக்கு இல்லைண்ணே சிட்டி, நீ கேட்டில எப்படி அதுல இருந்து வெளில வந்தீங்கன்னு. இப்ப இவர் பேசுறாருல, இந்த மாதிரிதான் 1 மணி வரைக்கும் உட்கார வச்சு என் ஃப்ரெண்டுங்களை பேசிட்டு இருப்பேன். அப்ப அவனுங்களுக்கே வெறியாகி அவனுங்களே என்கிட்ட கதற ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்க கதறால பார்த்து நீ வந்து ஸ்பைடர் விஜயசூர்யா மாதிரி அதை பார்த்து ரசிச்சு இதை மறந்துடுவேன் நானு. அப்படிதான். இல்ல கார்த்தி, நீங்க வந்து அவன் கேட்டான், அவனுக்கு சொல்ற ரூட் சொல்றேன். சிட்டி 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 எந்த ஊர் நீங்க? சிட்டி அவனுக்கு சிட்டிக்கு லவ் ஃபெயிலியரானே, அதை மறக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு கேக்குறானே. மறக்கிறது கல்யாணம் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி தரேன். லவ் பண்ண பொண்ணு தான் விட்டு போயிருச்சு, யாரை கல்யாணம் பண்றது? அப்புறம்
கல்யாணம்னா அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வந்து டாஸ்மாக் இருக்குது, விஜயலட்சுமி இருக்குது. அதுக்கப்புறம் அது தப்புனே, பேட் ஹேபிட். தப்பா? அது தப்பா? ஆமா. எனக்கு அதை மட்டும் தான் எனக்கு தெரியுமா பாருக்கு, மத்தெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு 20 வயசு தான் ஆகுதுண்ணே. 20 வயசு போயிருப்பா நீ. 21. இது வந்து என்னோட மாப்பிள்ளை விட நீ வந்து 8 வருஷம் சின்ன பையன். நீ அவனே வந்து ஜாலி சுத்திட்டு இருக்கிறான். உங்களோட எத்தனை வயசுண்ணே? ஒரு 25 வயசு சின்ன பையனா இருக்குமா? இப்போ எனக்கு 40 வயசு ஆச்சு கார்த்தி. என்ன கார்த்தி பேசுறீங்க? பிரேம், என் மாப்பிள்ளை பிரேம் அவர் ராமகிருஷ்ணன் வச்சிருக்காப்புல. நீங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா முன்னாடி ஆப்போசிட்ல கடை இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்குல்லங்க கார்த்தி, கேக்குதா? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ராமர் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ராமர் ரெஸ்டாரண்ட்ல போய் பிரேம் சொன்னா போதும், அவ்வளவுதான். உங்களுக்கு கவனிப்பு பெரிய அவன் தான் அவன் மாப்பிள்ள. அவன் வந்து பிஜி ஆர்ட்ஸ், நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ். விடுங்க, நான் பிகாம், அவன் எம்பிஏ. திருப்பூருக்கார பசங்க யாரும் இல்லையா? சுத்தமா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட். திருப்பூர்காரெல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்க மாட்டாங்க, எல்லாம் வெளியில கீழே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. எனக்கு தெரியும். எனக்கு திருப்பூர்காரனை பத்தி எனக்கு தெரியும்ப்பா கார்த்தி. திருப்பூர்காரங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் தான் தெரியும். தூங்காத ஒரே ஊர் சென்னை சொல்றீங்க, மதுரைன்னு சொல்றீங்க. அதான் திருப்பூர்ல இருக்கிறத வந்து இதே வந்து டைமண்ட் தேர்ட் எடுத்து ஓட்டுனது யாரு தெரியுமா? சுப்பிரமணியன். இப்ப கூட பதவி ராஜாமன் அப்படி கூட பேசினேன். ஏன் என்னென்ன ஆச்சுன்னு வேண்டாங்கன்னு என் பையன் பார்த்துதான் சொல்றாப்புல. உடப்பா திருப்பூர் சாந்த் தேட்டரு, சிவன் தேட்டரு. சரி, உங்களுக்கு எங்கன்னு ஓட்டு இருக்கு? திருப்பூர்ல இருக்கா, கோயம்புத்தூர்ல இருக்கா? கோயம்புத்தூர்ல ஓட்டு இருக்கா? சரி, ரைட்டு. சொல்லு, நீ பேச ஏதோ மயில் சொல்லு. எப்படி யாருக்கு ஓட்டு போடணும் கேப்ப? அடுத்து யாருக்கு ஓட்டு பண்ணு சொல்லு. அதுக்கு நீங்க தான் போட்டோலே வச்சிருக்கீங்களே, அப்புறம் என்ன? நீங்க ஏடிஎம்கேக்கு தான் போடுவீங்க, போட்டு போங்க. அதான் இல்ல கார்த்தி, அது அவன் உரிமை கார்த்தி. அதெல்லாம் உரிமை. எனக்கு வந்து இல்ல கார்த்தி, இங்க வர டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஎம்கே, அடுத்து வந்து காங்கிரஸ், பிஜேபி, தேமுதிக தான் ஃபர்ஸ்ட். எனக்கு டிஎம்டிகே தான் ஃபர்ஸ்ட். எனக்கு அவர் இல்ல இப்போ. எல்லா கட்சியிலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நமக்கு முடிவு எனக்கு வந்து நான் வந்து கிறிஸ்டின். நான் போய் முடிவு, நான் வந்து ஓட்டு போட்டேன்னா அவரு நேரில் பேசுவேன். நான் ஓட்டு போட்டேன்னா எனக்கு பிரச்சனை, இப்ப நேரில் பேசுவேன். அந்த மாதிரி தான் ஓட்டு போடுவேன் நான். கட்சியில எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களே, அந்த பிரச்சனையை பத்தி என்னைக்கா பேசுறீங்களே இருக்காது? இப்ப இங்க பாருப்பா, நான் வந்து யார்ட்டோன்னு பேசுவேன். நான் இப்ப அடிச்சா கூடி நான் யார்ட்டோன்னு பேசுவேன். அது வேண்டாம். எனக்கு ஏதாவது பிரச்சனை அதை பேசுவேன். நான் எதுக்கு என் பிரச்சனையை என் பாத்துக்கிறது என் பையன் இருக்கான், பொண்டைக்கு மச்சான் இருக்கான், பாத்துக்குவான். எனக்கு ஏதாவது பிரச்சனை ஒரு ஃபர்ஸ்ட் கூப்பிடுறத மச்சானை கூப்பிடுவேன். எல்லாருக்கும் அவன் பேசிடுவான். அவன் வந்து உங்க கட்சி தான்ப்பா. நீ என்ன கட்சி சொல்லு? நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? நீ இப்போ நான் எங்க கட்சி, எங்க அண்ணன் அண்ணாமலை. கரெக்டா வந்து என் மச்சான் வந்து அவர்கிட்ட பேசுவான். போதுமா? என் மச்சான் இருக்கான், அதுக்கப்புறம் எங்க அக்கா இருக்கு. எங்க அக்கா வந்து நீங்க தான் ஓட்டு போட மாட்டீங்களா? அப்புறம் என்ன? ஓட்டு என் உரிமைப்பா. ஓட்டு என் உரிமை. எனக்கு பிடிச்சதான் ஓட்டு. நீ சொல்றதான் ஓட்டு போட மாட்டேன். எனக்கு பிடிச்சதான் ஓட்டு போடுவேன். மச்சான் வந்து யாருக்கு வேணாலும் போடுங்க, உங்க இஷ்டம். அப்படியா? நான் வந்து அதுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி நான் சீமான சொல்ற மாதிரி வாய்ப்பில் ராஜமா சொல்லிட்டு போடலாமா? உங்க ஓட்டு யாருக்கு வேணாலும் நீங்க போடுங்க. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் கண்டிப்பா போடுவேன். ஜெயிக்கிறதுக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் போட்ட எல்லாம் இதுவரை நான் போட்ட அத்தனை ஆளும் ஜெயிச்சுக்கிறாங்க. அதான் நான் போட்டாலும் கொஞ்சம் நான் போட்ட கான்ஸ்டியூன்சி ஜெயிச்சுக்கிறாங்க. அதான் ரவி. ஐயப்பா நீ பேச. ஐயப்பா நீ யாருக்கு ஐயப்பா ஓட்டு போட சொல்லு? ஐயப்பா ஐயப்பன் வச்சு பேசு. சீக்கிரம் பாருங்க. ஐயப்பா நீ பேசு. ஐயப்பான்னு வந்து பெரிய சாமியார் வச்சு இப்படி பேச இருக்கலாம். ஐயப்பா நீ பேசினாதான் பேசாதன்றீங்களே.
இப்ப ஐயப்பன் பேசவே இல்லையே இப்போ. உங்களுக்கு உரிமை இருக்க மாதிரி அவனுக்கு உரிமை இருக்காதா? அவன் யாரு கொட்ட போறான்னு அவன் ஏன் சொல்லணும்? ஓ ஐயப்பா, இப்ப நீ கார்த்தி தான் சொன்னாப்ல. கார்த்தி ஐயப்பன் அதே ஐயப்பன் மாதிரி பேசவே நான் இல்லையே. ஓட்டு போறத நான் உங்கள்ட்ட ஏன் சொல்லணும்? இது ஏன் உரிமை இல்ல? சூப்பரா தம்பி, சூப்பரா வாழ்த்து தம்பி. அடுத்த சின்ன ஐயப்பன் வரணும்டாப்பா, வாழ்த்துக்கள்ப்பா. சீக்கிரம் அதே மாதிரி இந்த ஆமாண்ணே, கார்த்திக் 2 மாசத்துல வளைகாப்பு வந்துருங்கண்ணே. அதுக்காக வாங்கின கல்யாணத்துக்கு தான் வர வளைகாப்பு வந்துருங்க. பாலாஜினை வந்து கண்டிப்பா வருவேன் நானு. கார்த்தி ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணு கார்த்தி. சரிண்ணா, ஓகேண்ணே. கார்த்தி நீ கல்யாணம் பண்ணு கார்த்தி. வேண்டாம் கார்த்தி, இது வேண்டாம். அந்த பொண்ணுக்கே ஒரு தங்கச்சி இருக்குன்னா அதான் ஐயப்பட்ட பேச சொல்லிருக்கேன். ஐயோ வேண்டாம் கார்த்தி, வேண்டாம். இந்திக்காரி வேணாம்ண்ணே. வேணாம் இல்ல, அப்படி நிந்திக்கன்னு சொல்லல. யாரோ நான் வந்து ஒரு அட்வைஸ் சொல்றேன். யாருக்கு வந்து பொண்ணும் பாத்துறாதீங்க, வீடும் பாத்துறாதீங்க. கடைசி வரை உங்களுக்கு சொல்லி கட்டுவாங்க. நீயே முடிவுன்னு இப்ப உங்க அப்பா அம்மா இருக்கும், உங்க அம்மா இருக்கல, அப்பா இருக்காங்களா, அப்புறம் என்ன? நாளைக்கு காலை என் பங்காளி உங்க வீட்டுக்கு போக சொல்றேன் நானு. வேண்டாண்ணே. இவரு கார்த்தி பொண்ணு வீடு வந்து நாளைக்கு காலையில வந்து இல்ல கார்த்தி, நாளைக்கு காலையில இருந்து வீட்டுக்கு போயிடும். என் பங்காளி உங்க வீட்டுக்கு போயிருவாங்க. வீடு கரெக்டா, வீட்டு அட்ரஸ் கரெக்டா என் பங்காளிக்கு தெரியும். அவரும் வந்து என் வீட்டு அட்ரஸ் எனக்கே தெரியாது. சேலம் அட்ரஸ் உனக்கு தெரியாதா? உங்க அம்மா உனக்கு தெரியாதா? அட்ரஸ் தெரியாது, வீடு தெரியும், அட்ரஸ்லாம் தெரியாது. அந்த வீடு என் பங்காளிக்கு தெரியுமாப்பா. அது விடப்பா பக்கத்துல யாரோ தளபதி போட்டோ வச்சிருக்கா, சுனில் சீனிவாசன். யாரப்பா அது? இத்தனை நேரம் நான் தானே பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. தளபதி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாலா? ஆமாண்ணே, நான் தானே கேட்டேன்ல. பார்டர் फिल्म अपडेट चाहिए, நான் தான் கேட்டேன். हमको मैं बोलूंगा यार, तो आपको कितना साल है? बहुत अच्छा ने. आपको मालूम नहीं உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். வேற யாரும் இல்லையா ஸ்பீக்கர்ல? நான் 26 ண்ணே. நீங்க எங்க இருக்கீங்க தம்பி? நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப படிக்க வந்திருக்கேன். இங்க யுஎஸ்ஏல இருக்கேன். யுஎஸ்ஏல இருக்கீங்க? யுஎஸ்ஏல எங்க இருக்கீங்க? இது பாஸ்டன்ல, பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி. பாஸ்டன். இது வந்து நீ ஸ்டூடெண்ட் விசால போயிருக்கீங்களா? ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல வர வேண்டியதானே. அவங்க வந்து வேணா உங்களை மீட் பண்றேன். நீங்க கார்த்தி அப்புறம் அட்ரஸ்க்கு வந்துருங்க. இல்ல உங்க நேட்டிவ் தமிழ்நாட்டுல, உங்க நேட்டிவ் எது? அட்ரஸ் சொல்லு, நாளைக்கு வருவாங்க ஆளு. பாஸ்டன்ல இங்க பஸ் ஸ்டாண்ட் இரு கார்த்தி தம்பி, உங்க நேட்டிவ் எதுப்பா? பாஸ்டன்ல உங்களுக்கு யாரும் தெரியுண்ணே சொல்லுங்க. எனக்கு வந்து யுஎஸ்ல யாரும் தெரியாது. எனக்கு வந்து கனடால இருக்காங்க, ரஷ்யால இருக்காங்க. கனடால இருந்து போக சொல்லுவானே. இல்ல தம்பி நீங்க தமிழ்நாட்டுல எங்க போறீங்க? திருச்சி. மலைக்கோட்டை கோயிலுக்கு கீழே தான் வீடு. திருச்சியில வந்து பயங்கரமான ஒரு காலேஜ் இருக்குது. எந்த காலேஜ் சொல்லுவாங்க? காலேஜ் ஜமால் காலேஜ், உங்களுக்கு தெரியுமா? இல்லண்ணே, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. நீங்களே சொல்லிடுங்க. இப்ப திருச்சியில இருக்கு, உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு திருச்சியில தான் அந்த காலேஜ் மிகப்பெரிய விஇபி எடுத்து படிச்சிருக்காப்ல. என்னப்பா திருச்சியில உங்களுக்கு என்ன வயசு? உங்களுக்கு 26 வயசு ஆச்சு. நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ நீங்க படிச்சீங்க? மணப்பாறையா? இல்லண்ணே, நான் 7வது வரைக்கும் தான் திருச்சி வந்தாச்சுண்ணே. நான் பிறந்த ஊர் தான் திருச்சி. இல்லப்பா, அதுக்கப்புறம் எங்க படிச்சீங்க? பிளஸ் ஒன் பிளஸ் எங்க படிச்சீங்க? எல்லாம் சென்னை தானே. எல்லாம் சென்னை தான். காலேஜும் சென்னை தான். சென்னையில வேலை பார்க்கறதும் சென்னை. இல்ல சென்னையில எங்கீங்க? குரோம்பேட்டை. ஏன்னா எல்லார்ட்டையும் சென்செக்ஸ் எங்க இருக்கீங்க நீங்க விசாரிக்கிறத பார்த்தா புதுசா வரவங்களுக்கு பயமா இருக்குமா இல்லையா? எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க? இல்லப்பா, நீங்க இருக்கிற இடத்துல எனக்கு யாராவது தெரிஞ்சுக்கணும், அவங்க விசாரிச்சிருக்கேன். குரோம்பேட்டை தானே? ஆமாண்ணே, எனக்கும் ஏதாச்சும் சாப்பாடுல ஏதாவது அனுப்பிச்சு விடுங்க யார்ட்டையாவது சொல்லி, பல்லடம்ல இருந்து. இப்ப எனக்கு அமெரிக்கா இல்லப்பா, நீ என்ன தமிழ்ல வடிவேல் காமெடி வரணும்ல. நம்ம பெரிய சாமியா, எனக்கு அண்ணன் தானே வேணும். டீ கடையில் சொல்ல கார்த்தி
அதுல குரோம்பேட்ல கார்த்தி நான் தானே இல்ல, வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது அமுச்சு விடுங்க. எங்க எங்க இருக்காங்க? பஸ் ஸ்டாண்ட் நம்பர் ஒட்டி உன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு சொன்னீங்களே அண்ணன் பாரு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு. உங்க பேர் சுனிலா? தம்பி உங்க பேர் சுனிலாப்பா? ஆமாண்ணே, சுனில் தானே. சுனில் சின்ன தப்பா பேரா? இல்ல இல்ல, சுனில் சீனிவாஸ் முழுக்க என் பேர் தான். எங்க அப்பா பேரு கணேஷ். அப்ப பேர் என்ன? அவரு பேரு கணேஷ்ண்ணே, கணேஷ். விநாயகனா? அப்பப்பா எஸ்எஸ் இருக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க இல்லண்ணே ஆஃப் முக்கா அடிச்சு கூட மட்டையாகும் இல்லையா உங்களால? இன்னொரு ரவுண்டு போட்டோம். வேணாம் ஒரு லாஸ்ட் கட்டிங் அடிச்சு ஃபுல் அடிச்சு வந்துட்டா கார்த்தி. போட்டோங்கண்ணே இன்னொரு ரவுண்டு போட்டோங்க. வேற யார் இருக்கீங்க ப்ரோ? கேப்ல ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ப்ரோ. நீங்க இந்த பரிதாபங்கள் சேனல் எல்லாம் பாப்பீங்களா கார்த்தி ப்ரோ? பாப்போம் ப்ரோ. முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் ரெகுலரா பாக்குறது இல்ல. அவங்க வெப் சீரிஸ் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க ப்ரோ. யூடியூப் ஸ்டாண்டர்டுக்கு டீசெண்டா பண்ணியிருக்காங்க. ஒரு 6 எபிசோடு தான், ஒரு 1/2 மணி நேரம், 25 நல்லா நிமிஷம். இருக்கா? அது ஆக்சுவலா அந்த இது மாதிரி தான் ப்ரோ. அந்த ஸ்கேலர்னு ஒரு அவங்க ப்ரமோட் பண்ற இதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். நான் பயங்கரமா இருக்குன்னா சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன். பட் அவங்க அந்த ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்டெண்டட் பரிதாபங்கள் மாதிரி தான் இருந்தது. ஓகே, பட் ஆனா நீங்க பார்த்ததுக்கு இது என்னடாது அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. டீசெண்டா இருக்கு. ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற மாதிரி தான் ப்ரோ. அதோட சக்சஸ் ஸ்டோரி மாதிரி தான். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலி ஸ்டாரை கிழிச்சு தொங்க விட்டாரு பிரசாந்த் ப்ரோ. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு செம்மையா சிரிச்சிட்டு இருந்தேன். நீங்க பாத்தீங்களா அந்த படம் ஃபேமிலி ஸ்டார்? நான் பார்க்கல, நிறைய பேர் நல்லா இருந்தாங்க, அதனால அப்படியே விட்டாச்சு, பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எல்லாரும் ரொம்ப என்ன சொல்றது, ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப்ல. எல்லாரும் மொக்கன்னு சொன்னாங்க, அதனால பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டாச்சு.